இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு கணப்பொழுதையும் கற்றல் கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாடம் நிறைக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும், அருளோடும், ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும், செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய, சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல், பல்வேறு சாதனைகளையும், அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 398வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் சிகரம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த சிகரம் தொகுப்பின் சிகரமாக இன்று சிகரம் தொடு என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். நமது தளத்தில் தலைமைத்துவம் என்ற தொடர் நிகழ்வை அன்பு சகோதரர் அவர்கள் கடந்த சில மாதங்களாக நமக்கு அன்பு பரிசாக வழங்கி இருந்தார்கள். இப்பொழுது புதியதொரு தொடராக, புதியதொரு முயற்சியாக சிகரம் தொடு என்ற ஒரு அற்புதமான தலைப்பினை இன்றைய சிந்தனை களமாகவும் புத்தம் புதிய தொடர் நிகழ்வாகவும் நம்மிடையே அன்பு பரிசாக வழங்க இணைந்திருக்கின்றார் நன்னெறி ஆசிரியர் முகவை பொன்னார் அவர்கள். நிறைய நிறைய மாணவர்கள் வாழ்க்கையில் யதார்த்த வாழ்வியலை, இன்றைய வாழ்வியல் சூழலில் எதிர்கொள்ளும் சவால்களை அவர்களுக்கு பள்ளி பருவத்திலேயே போதிய பயிற்சி அளித்து ஒரு மனப்பக்குவமுடைய மாணவர்களை, எதிர்கால சூழலை எதிர்கொள்ளக்கூடிய சிறந்த மாணவர்களை இந்த சமுதாயத்திற்கு அன்பு பரிசாக அளித்து வரக்கூடிய துணை தலைமை ஆசிரியராக பதவி வகிக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று பல்வேறு பணி சூழல்களுக்கு இடையிலும் நமது நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பு சகோதரர் அவர்கள் சிகரம் என்ற ஒரு அற்புதமான சொல்லரங்க தளத்தின் நிறுவனராகவும் செயலாற்றி வருகின்றார். அவரை இந்நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரின் சார்பில் மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் சிகரம் தொடு என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை சிகரம் தொடு என்ற தலைப்பின் வாயிலாக அன்பு சகோதரரின் சீர்மைமிகு சிறப்புரையுடன் அழகு கோர்ப்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலாவதாக இந்த வாய்ப்பினை வழங்கிய நமது சரித்திரம் படைப்போம் தளத்திற்கும், நம்மோடு பயணிக்கக்கூடிய அனைத்து சொல்லரங்க சொந்தங்களுக்கும் முதலில் எனது மனமார்ந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிகரம் தொடு இந்த தலைப்பிற்கும் எனக்கும்
மிகுந்த ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஏனென்றால் சகோதரர் கூறியது போல சிகரம் தொடு என்ற தளத்தினை தொடர்ச்சியாக எவ்வாறு எடுத்துச் செல்வது என்ற ஒரு ஆய்வுப் பணியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அதேபோன்று மாணவர்களுக்கான ஒரு அமைப்பை சிகரம் தொடு என்ற ஒரு அமைப்பினையும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றோம். அதன் மூலமாக மாணவர்களுக்கு பல்வேறு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த பயிற்சி என்பது பொதுவாக பிறர் கூறுவது போல சிகரம் அப்படிங்கிறதுல இருந்து மாறுபட்டு, சிகரத்தை வேறு மாதிரியாக அவர்களுக்கு காண்பித்து, அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதில் என்னோடு பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தெரியும். இங்கு அ சிகரம் என்பது எதை தீர்மானிக்கின்றார்கள் என்றால், பொதுவாக உச்சத்தை தொடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த உச்சம் என்பது சிகரம் தொடு அ என்று ஒருவரிடம் கூறுறோம், ஒருத்தர்ட்ட சொல்லப் போறோம் அப்படின்னா, அவங்க வந்து எந்த தளத்தில் பயணிக்கின்றார்களோ, அதை சார்ந்து தான் அவங்க சிந்திக்கக்கூடிய நிலை இருக்கு. பொதுவாக ஒரு பொருளாதாரம் சார்ந்தோ, அதாவது பதவிகள் சார்ந்தோ, ஒரு மாணவனிடம் கூறும்போது, அவனுடைய கல்வி வளர்ச்சி சார்ந்தோ, இது வந்து நேரடியாக தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது அவ்வாறு இல்லை நண்பர்களே. உவ்வ நேரடியாக எந்த ஒரு தீர்மானத்திற்குள்ளும் உச்சமாக நாம் உடனடியாக தீர்மானிக்காமல், அன்றாட பயணத்தில் மனநிறைவை ஏற்படுத்தி, அதன் மூலமாக தீர்மானிக்கக்கூடிய அந்த உச்சமே சிறப்பான உச்சமாக அவர்களுக்கு அமைகின்றது. பொதுவாக இங்கு நம்ம தீர்மானிக்கக்கூடிய சிகரங்களை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் எப்போது இருக்கின்றோம் என்றால், பொதுவாக சவாலான சூழல்களில் தான் நமக்கு சிகரம் தீர்மானிக்கும் நிலையை இந்த சமூகமும், திரைப்படங்களும் விரல் சொடுக்கி தீர்மானத்தை தீர்மானிப்பது என்ற ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவ்வாறு இல்லை நண்பர்களே. பொதுவாக ஒரு சிகரம் என்பதை நாம் இலக்காக கூட எடுத்துக்கொள்ளலாம். அது போன்ற ஒரு இலக்கையோ, நாம் அடையும் நிலையையோ சிகரமாக தீர்மானித்து பயணிக்க வேண்டுமானால், நாம் அன்றாட செயல்பாடுகளில் முதலில் சிகரங்களை சி சின்ன சின்ன குன்றுகள் மீது ஏறி தொட வேண்டிய நிலையில் நமக்கு பயணிக்க வேண்டும். இதில் எவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், மனநலம், உடல் நலம், இவை சார்ந்த செயல்பாடுகள். இப்போது நாம் இந்த தளத்தை ஆரம்பிக்கும்போது கூட நேரடியாக நாம் தலைப்பிற்குள்ளோ அல்லது ஒரு அ ஒரு சொற்பொழிவிற்குள்ளோ நேரடியாக செல்லாமல், முதலில் மனதை மேம்படுத்தி, அதன் பிறகுதான் நாம் அதற்குள்ளே நாம் சென்றோம். எந்த ஒரு செயல்பாடுகளிலும் முதலில் மனநலத்தை நம்ம மனதை பயிற்றுவிப்பது ஆகச்சிறந்த ஒரு செயல்பாடாக கருதப்படுகிறது. அதுல சிகரம் தொடுவதற்கு முதல் படிக்கட்டே அந்த மனதை பயிற்சி செய்வதுதான். அடுத்ததாக உடற்பயிற்சி என்றவுடன் காலையில் எழுந்தவுடன் ஒரு மைதானத்தில் சென்று கிட்டத்தட்ட ஒரு 20 ரவுண்டு ஓட வேண்டும். அவ்வாறெல்லாம் கிடையவே கிடையாது. 20 நிமிடம் உங்களால் முடிந்த சிறிய உடற்பயிற்சி. இதை செய்தாலே மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்போ உடலும், மனமும் நமக்கு சிறப்பாக செயல்படும்போது, நமது சிந்தனைகள் சிறப்புறும். நமது சிந்தனைகள் சிறப்புறும்போது, நமது உறவுகள் மேம்பட ஆரம்பிக்கும். நம்மைச் சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை நாம் கவனமாக பார்த்து சரியாக கையாளும் நிலைக்குள் நாம் செல்வோம். மனம் சீராகிவிட்டது, உடல் சீராகிவிட்டது, உறவுகள் சீராகிவிட்டது. இந்த நிலையில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை அமைப்பு என்பது ஒரு சமாதான போக்கில் மிகவும் சிறந்த முடிவெடுக்கும் திறனோடு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள் அவன் வருவான். அடுத்ததாக இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பயணிக்கும்போது தனது கடமைகளையும் சரியாக செய்யக்கூடிய ஒரு நிலைக்குள் வருவான். இந்த கடமையை செய்யக்கூடிய நிலை என்று வரும்போது, நேர மேலாண்மை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த கடமையை சரியாக நாம் செய்து கொண்டிருக்கும்போது, நேர மேலாண்மை என்று நாம் பயணிக்கும்போது,
நாம் அடுத்தடுத்த தீர்மானங்களை சிறப்பாக உருவாக்குவதற்கும் இந்த நேர மேலாண்மை மிகவும் சிறப்பாக கை கொடுக்கும். பொதுவாக நான் கூறுவது நேர மேலாண்மை என்று வந்தவுடன் நாம் மிகச்சிறந்த ஒரு மனிதர்களிடையே பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் என்றால் நேர மேலாண்மையை எந்த இடத்தில் கையாளுவோம், எந்த இடத்தில் கையாள மாட்டோம் என்ற ஒரு நிலையை ரொம்ப எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆஹ் ஒரு நாம் பணிக்கு செல்லக்கூடிய இடத்தில் சரியான நேரத்திற்கு செல்வது, தாமதிக்காமல் செல்வது என்பது ஆகச்சிறந்த ஒரு செயல்பாடு. அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது அனைவரும் விரும்பத்தகுந்த ஒன்று. ஏனென்றால் நாம் ஒரு உயர்ந்த பதவிக்கு வரும்போது நமக்கு கீழ் பணியாற்றும் நபர்கள் தாமதமாக வந்தால் எவ்வளவு நமக்கு வேலையில் இடையூறுகள் இருக்குமோ அதே போன்ற நிலைதான் நாம் தாமதமாக செல்லும் போதும் ஏற்படும் என்பதை முதலில் உணர வேண்டும். இந்த நிலையில் நாம் பயணிக்கும் போது நாம் நேர மேலாண்மையை எந்த இடத்துல நம்ம சரியா கடைபிடிக்கணும் அப்படின்னா நேரத்தை மிச்சப்படுத்துறது அப்படிங்கிறது. ஒரு குளிக்க செல்வதற்கு முன்பாக எவ்வளவெல்லாம் நம்மளால நேரத்தை வீணடிக்க முடியுமோ அவ்வளவு நேரத்தை வீணடித்து விட்டு குளியல் அறையில் நேரத்தை சேமிப்பது, வேகமா குளிச்சுட்டு போறது அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்மளுடைய பிரேயர் பண்ற இடத்துல நேரத்தை சேமிப்பது, அதற்கு பேர் நேர மேலாண்மை கிடையாது. நேர மேலாண்மை என்பது ஒரு காலையில் நாம் எழுந்ததிலிருந்து இன்றைய எனது செயல்பாட்டிற்கு தகுந்தாற்போல் முதல் நாளே ஒரு திட்டமிடுதலை ஏற்படுத்தி அந்த திட்டமிடுதலின் அடிப்படையில் பயணித்தோமானால் அந்த நேர மேலாண்மை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்போது இப்போ நமக்கு மனநலம் நமக்கு மனநலமும் உடல் நலமும் நம்மோடு உறுதியாக நிற்கின்றது, உறவுகள் மேம்பட்டு நிற்கின்றது, கடமையை சிறப்பாக செய்துவிட்டோம், நேர மேலாண்மையில் மகத்துவமாக நிற்கின்றோம். இப்போது சிகரத்தை நாம் எளிதாக தொட்டுவிட முடியுமா என்றால் இந்த இடத்தில் நாம் சில மனிதர்களை நான் பார்த்த ஒன்று என்னவென்றால் பயணிக்கும் இடத்தில் அவர்களாகவே சில இந்த சவால் விடும் சூழ்நிலைக்குள் நுழைந்து சென்று கற்பனை எதிரிகளை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக சமாதான போக்கற்ற நிலையை உருவாகும் நிலை பொதுவாக இருக்கின்றது. இது எங்கெல்லாம் பார்க்கலாம் என்றால் நாம் பணி செய்யும் இடங்களில் பார்க்கலாம். பொதுவாக இப்போது தேர்தல் காலம் என்பதால் இந்த ஒரு அரசியல் கட்சிகள் சார்ந்து நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனாக இருந்து கொண்டு நான் சார்ந்த கட்சி தான் சிறப்பு வாய்ந்தது என்று வாதிட்டு அதன் மூலமாக ஒரு கற்பனை எதிரியை உருவாக்கி ஒரு சஞ்சலமான ஒரு சூழ்நிலையை நாம் நமக்கே உருவாக்கி கொண்டு பயணிக்கும் நிலையும் இங்கு இருக்கின்றது. அதற்காக தான் 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு குறுஞ்செய்தியில் போட்டிருந்தேன். நாம் தேர்தல் என்பது இன்று நாளை கடந்து செல்லக்கூடிய ஒன்று. நம்மிடம் பேசுபவர்கள் ஒன்றும் எதிரிகள் இல்லை, எதிரணியில் இருந்து பேசுபவர்களே என்று பயணித்தோமானால் தேர்தலுக்கு பிறகும் நமது நட்புகள் தொடரும் என்று இவ்வாறாக அந்த சாதாரணமாக உருவாக்கப்பட்ட அந்த நிலை கற்பனை எதிரிகளாக மாற்றப்பட்டு அது நம்மளுடைய சிகரம் தொடுவதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நண்பர்களே. நாம் நமது சிந்தனையில் நமது சிகரத்தை நோக்கி நமது இலக்கை நோக்கி நாம் அடைய வேண்டும் இடத்தை நோக்கி நாம் அமைதியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் இந்த கற்பனை எதிரிகள் எல்லாம் நமக்கான பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் நண்பர்களே. ஆகையால் இதை எவற்றையெல்லாம் நாம் கட்டமைத்து உருவாக்க வேண்டும். அதில் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய ஒன்று இந்த கற்பனை எதிரிகளை உருவாக்குவதை நிச்சயமாக நாம் தவிர்க்க வேண்டிய ஒன்றாக நான் கருதுகின்றேன். அதே போன்று இந்த சிகரம் தொட வேண்டும் என்று கூறியவுடன் நாமும் சரி, நாம் பிறருக்கு சொல்லும்போது நமது குழந்தைகளாக இருக்கட்டும், பிற நண்பர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு சொல்வதெல்லாம் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா பிறர் தொட்ட அந்த சிகரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்ப பிறர் தொட்ட சிகரத்தை நான் தொடணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள நான் போறேன் அப்படின்னா எனது வாழ்க்கையை நான் வாழவே முடியாது. அப்போ தனது வாழ்க்கையை யார் ஒருவன் முழுமையாக வாழ்கின்றானோ அவனால் மட்டுமே அவன் நினைத்த சிகரத்தை அங்கு தொட முடியும். ஒவ்வொரு சிகரம் என்பது அந்த இலக்கு என்பது அனைவருக்கும் ஒன்றான ஒரே மருந்தாக அது இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது.
ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றாற் போலும், அவரவருடைய தேவைக்கு ஏற்றாற் போலும், அவரவருடைய திறமைக்கு ஏற்றாற் போலும் அந்த சிகரங்கள் மாறுபட்டு நிற்கும். எனக்கு எது தகுமோ அதையே நான் எடுத்து செல்ல வேண்டும். எனது வாழ்க்கையை முதலில் நான் வாழ வேண்டும். வாழ்க்கையை முழுமையாக வாழ்வது என்பது அ மிக மிக ஒரு அற்புதமான ஒன்று. இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு முறை. இந்த ஒரு முறையில் இன்றைய நாளை எனக்காக நான் எவ்வாறு வாழ்கின்றேன்? இந்த வாரத்தை எனக்காக நான் எவ்வாறு வாழ்கின்றேன்? இந்த மாதத்தில் எனக்காக நான் எத்தனை மணி நேரம், எத்தனை நாட்கள் நான் வாழ்ந்திருக்கின்றேன்? இந்த வருடத்தில் எனக்காக நான் என்னென்னலாம் செய்திருக்கிறேன் என்று நாம் குறிப்பெடுத்து பார்க்க வேண்டும். அவ்வாறு குறிப்பெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சூழலை என்னோடு பணி செய்யக்கூடிய ஒரு நண்பரிடம் அவர் ஓய்வு பெற்று விட்டார். அப்போது அவர்ட்ட நான் அத பேசும்போது, அ அவரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆ அ கைய பிடிச்சு அழுதார். "பொன் ரமேஷ், நான் வாழவே இல்ல" அப்படின்னாரு. "என்ன சார் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு. "இல்ல, நான் அதாவது இப்ப நம்ம நம்ம தலைப்பு அடிப்படையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அத சிகரம்னோடு எடுத்துக்கலாம். நான் இலக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தனித்தனியாக இலக்கை வைத்துக்கொண்டு ஓடிக்கிட்டே நான் இருந்துட்டேன். நான் திரும்பி பார்க்கிறேன், நான் ரிட்டயர்ட் ஆயிட்டேன். நான் உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு சொன்னாரு. என்னோடு பயணிப்பவர்களுக்கு தெரியும், எனது வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கின்றது என்று. அப்போது அவரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, "தம்பி, நீ வாழ்றடா. நீ இப்படியே வாழ்ந்துரு" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு. அதே நேரத்துல அவர்ட்ட சொல்றதுக்கான ஆறுதல் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி, "ஐயா, நீங்க வந்து இன்றைய ஓய்வு பெற்ற பிறகும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அ வாழ்க்கை இருக்கின்றது. மீண்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆ ஆரம்பத்திலிருந்து துவங்குவதற்கான ஒரு நிலை இருக்கிறது" என்று KFC தாத்தாவினுடைய வரலாறை அவரிடம் கூறிவிட்டு நான் பயணிக்க ஆரம்பித்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இப்போது அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி பார்க்கும்போது, சிகரம் என்பதை நோக்கி நாம் பயணிக்கும்போது, பிறர் தொட்ட சிகரங்களை தொட ஓடினால், இதுதான் நமக்கு ஓய்விற்கு அப்புறமான நிலையில் நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நண்பர்களே. ஆ அனைவருக்கான சிகரம் என்ற ஒன்று இந்த உலகில் கிடையவே கிடையாது. இதை ஒரு கதையின் மூலமாக கூட நம்ம வெளிப்படுத்தலாம். ஒரு காட்டில் அ அணில், மீன், நாய், முயல், மூளை வளர்ச்சியற்ற விலாங்குமி, இவை அ அனைத்தும் சேர்ந்து ஒரு அ பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இவை அனைத்திற்குமான ஒரு பள்ளி ஆரம்பிக்கலாம் என்று சில மிருகங்கள் திட்டமிடுகின்றன. இந்த திட்டமிடுதலில் எதெல்லாம் பாட திட்டத்தில் சேர்க்கப்படுகிறது என்றால், அ பறத்தல், மரம் ஏறுதல், நீந்துதல், நிலத்தில் வலை தோண்டுதல். இதெல்லாம் வந்து நமக்கு பாடத்திட்டத்துல சேர்க்கப்படுது. எதற்காக அப்படின்னா, இந்த பறவையாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், மூளை வளர்ச்சியை குன்றிய அந்த விலாங்கு மீனாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் திறனில் மேம்படுத்தி, அதை சிகரம் தொட வைப்பது என்று சில விலங்குகளுக்கான நோக்கமாக கருதப்பட்டு, இவை அனைத்தையும் பாடத்திட்டத்தை உருவாக்கி, இந்த பாடத்திட்டத்தில் உள்ள அனைத்தையும் அனைத்து மிருகங்களும் கற்க வேண்டும், சிகரம் தொட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது. அப்போது இந்த அந்த பள்ளியில் சேர்ந்த அனைத்தும் விலங்குகளும் படித்துக்கொண்டு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் அ ஒரு சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. பறவையோ பறப்பதில் மிக சிறப்பாக தனது திறமையை காட்டி உயர்ந்த மதிப்பெண் பெற்றது. ஆனால் வலை தோண்டுவதை பொறுத்தவரை அது தனது அலகையும், சிறகுகளையும் உடைத்துக்கொண்டு பின்வாங்க ஆரம்பிக்கும் நிலை உருவானது. அதனாலேயே விரைவிலேயே அது பறப்பதிலும் மோசமான மதிப்பெண்ணை பெற ஆரம்பித்தது. மரம் ஏறுவதிலும், நீந்துவதிலும் ஆ வெறும் 0 மதிப்பெண்களே அது பெறக்கூடிய நிலை இருந்தது. அணிலோ மரம் ஏறுவதில் சூரப்புலியாக இருந்த நிலையில், அதனால் நிலத்தில் வலை தோண்டுவதற்கான ஓர் அ ம ஒரு நிலையே அதற்கு வரவில்லை. அதிலும் 0 எடுத்தது. மீன்கள் நீந்துவதில் மிக சிறப்பாக செயல்பட்டாலும், அதற்கு மரம் ஏறுவதில் 0 மதிப்பெண் பெற்றது. நாய் மட்டும் வெளியே நின்று, நான் குறைப்பதற்கான ப நாங்கள் குறைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதை நீங்கள் பாடத்திட்டத்தில் சேர்க்கவே இல்லை என்று வெளியே நின்று குறைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அனைத்து விலங்குகளும் தனக்கான இயல்பான அ இயல்பான திறமையில் 0 மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு நிலை உருவானது. பறவை பறக்கும் திறனை இழந்தது. மீன்
நீந்தும் திறனை இழந்தது. முயல் வலை தோண்டும் திறனை இழந்தது. ஆனால் மூளை வளர்ச்சியற்ற அந்த விலாங்கு மீன் மட்டும் அனைத்து பாடங்களிலும் கொ கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பெண்கள் பெற்று சிறந்த மாணவனாக தேர்ச்சி பெற்றது. இதுதான் நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த சிகரம் தொடு நிலை என்பது. அப்போ அனைவருக்குமான சிகரம் தொடு அப்படிங்கிறது வந்து ஒரு மருந்தாக இங்கு யாருக்கும் கிடையாது. அவரவர் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றாற் போல, அவரவருடைய திறமைக்கு ஏற்றாற் போல பயணிப்பதே சிறப்பான ஒன்றாக இருக்கும். அததான் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். எந்த ஒரு நமக்கு இலக்கையோ, நமக்கு தேவையையோ, நம்மளது சிகரத்தையோ நாம் தீர்மானிக்கக்கூடியதை இந்த சமூகமும், திரைப்படங்களும், கதைகளும் எவ்வாறு கற்றுத் தருகிறது என்றால், சவாலான சூழ்நிலைகளில் விரல்களை சொடுக்கு போட்டு தீர்மானிக்கும் நிலையை ஆதங்கமாக கற்றுத் தருகிறது. ஒரு சவாலான சூழலில் நாம் எடுக்கும் ஒரு முடிவு என்பது நம்ம மிக சாத்தியமாக நமக்கு இருக்காது. அதற்கு முதலில் மன அமைதியோடு, மனநிறைவோடு, மனமகிழ்வோடு நாம் இருக்கும் சூழலில் நமது இலக்கையும், சிகரத்தையும் தீர்மானித்து பயணிப்பது இங்கு மிக சிறப்பாக இருக்கும். இதில் இந்த நிலையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கும்போது, வெற்றி மற்றும் தோல்வி என்ற நிகழ்வுகளை இங்கு அதிகம் பகிரப்படுகிறது பொதுவாக சமூகங்களில். அதாவது தோல்வி அடைந்து விட்டால் இவன் மிகவும் பின்னடைவு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான் என்று பொதுவாக கருதப்படுகிறது. தோல்வி என்பது என்னை பொறுத்தமட்டில் வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் ஒரு நிலையே கிடையாது. வெற்றி என்பது எப்படி அதை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது அது அனைவருக்குமான ஒரு நிலையாகவும் கிடையாது. ஏற்கனவே கூறியது போல. இப்போ ஒரு மாணவன் சிறப்பாக செயல்படக்கூடிய மாணவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மாணவனுக்கு 95 மதிப்பெண்கள் மற்றும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றால் அவனுக்கு வெற்றி. ஒரு சராசரி மாணவனுக்கு 60 மதிப்பெண்கள் பெற்றால் வெற்றி. பின்தங்கிய மாணவனுக்கு அவன் தேர்ச்சி அடைவதே அவனுக்கு வெற்றி. அப்போ இங்க வெற்றி என்பது எதை தீர்மானிப்பது? அப்போ சராசரி மாணவன் சில பாடங்களில் தோல்வி அடைந்து இதை இன்னும் மோசமான ஒரு சூழலில் கூட 5 பாடங்களிலும் தோல்வி அடையக்கூடிய ஒரு மாணவன் ஒரு பாடத்தில் அவன் வெற்றி பெற்றாலே அது மகத்துவமான அவனுக்கான வெற்றி. அதை நாங்கள் கண்கூடாக இங்கு பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும். அப்போது இங்கு வெற்றி என்பது அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலயே அது தீர்மானிக்கப்படுகிறது. இது சிகரம். இது ஒரு மாணவன் சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த மாணவனுக்கு அனைத்து பாடங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு 90 மதிப்பெண்கள் மேலே எடுக்க வேண்டும் என்பது அவனது சிகரம். ஒரு சராசரி மாணவனுக்கு அனைத்து பாடங்களிலும் 60% மேல் எடுக்க வேண்டும் என்பது அவனது சிகரம். இந்த 12ஆம் வகுப்பு தேர்வில் இந்த ஆண்டு நான் அனைத்து பாடங்களையும் பாஸ் ஆனாலே போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது அவனுடைய சிகரம். அப்போது சிகரம் என்பது அவனவனது சூழலில் உருவாக்கப்படுகிறது. அதே போன்று நாங்கள் இந்த தோல்வியை பற்றி கூறும்போது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மாணவர்களிடையே சொல்லுவோம். அதாவது நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர் பத்தி நீங்க தளத்துல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அவருடைய உரையில் நான் கேட்டது, அவர் பள்ளியில் படிக்கும்போது டிஸ்லெக்சியா ஸ்டூடெண்ட் அவரால நினைவில் அதிகம் வைத்துக் கொள்ள முடியாது. அவரோடு இணைந்து படிக்கும் மாணவர்கள் நண்பர்களாக பழகினால் கூட அந்த பள்ளியில் அவனோடு சேர்ந்தால் உனக்கும் மதிப்பெண் குன்றிவிடும், நீ அவனோட சேராத அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் பள்ளியில் இருந்த காலகட்டம். அவர் பள்ளியை விட்டு வெளியே வருகின்றார். வெளியே ஒரு ஒர்க் ஷாப்ல அவர் வேலை பார்க்கிறாரு. வேலை பார்க்கும்போதுதான் அவர் யோசிக்கிறாரு, ஏன் எல்லாரும் சிறப்பா படிக்கிறாங்க, நமக்கு ஏன் படிக்க முடியல? ஏன்னா அவருக்கு அந்த காலகட்டத்துல டிஸ்லெக்சியான்னு அவருக்கு தெரியாது. அப்போ ஏன் நமக்கு இது தெரியல, ஏன் நமக்கு வரல அப்படின்னு யோசிக்கிறாரு. இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எப்போதும் அததான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சவாலான ஒரு சூழலில் உள்ளுக்குள் இருந்து நாம் ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியாது. அந்த சவாலான சூழலில் இருந்து வெளியே மன அமைதியான சூழலில் தீர்மானிக்கும் போது மட்டுமே நமக்கு சிகரம் உருவாக்கப்படும். அப்போது இவர் ஒர்க் ஷாப்ல இருக்கும்போது இவர் அங்க பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இவர் ஒர்க் ஷாப் வழியே போறாங்க. இவர் பாக்குறாரு. அப்பதான் அவர் சிந்திக்கிறார், ஏன் நமக்கு வரல, ஏன் நம்ம இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சிந்திக்கும் போது, அப்போ இவர் போய் ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறாங்க. டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதற்கான விளக்கம் கேட்கின்றார். அப்போதுதான் அவருக்கு ஒரு விடை தெரிகிறது. சிறப்பு வாய்ந்த மாணவன் ஒருவன்
ஒரு முறை படித்தால் அவனுக்கு புரியும் ஒரு வினாவிற்கான பதில். இவருக்கு ஒரு சராசரி மாணவனுக்கு 10 முறை 5 முறை படித்தால் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இவருக்கு 300 முறை படித்தால் மட்டுமே ஞாபகத்தில் இருக்க முடியும் என்ற அ விஷயத்தை அவர் தெளிவு பெறுகின்றார். அப்போ நம்ம ஒரு 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 பகுதியை நாம் படிக்க வேண்டுமென்றால், அவன் 1 முறை படிக்கின்றான். ஒருவன் 5 முறை படிக்கின்றான். நமக்கு 300 முறை படித்தால் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் என்றால், நான் 300 முறை படிப்பதற்கு நான் தயார் என்ற ஒரு நிலைக்குள் வருகின்றார். வெளியில் இருந்து 10ஆம் வகுப்பு எழுதுகின்றார், 12ஆம் வகுப்பு எழுதுகின்றார், கல்லூரிக்கு செல்கின்றார். கல்லூரியில் அ ஒரு பாடப்பிரிவில் அவர் படித்துக் கொண்டிருக்கும்போது, அவரோட பேராசிரியர்களிடம், "நீ என்ன படிக்க போற?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொல்றாரு, "நான் ஐஏஎஸ் படிக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஐஏஎஸ் படிக்க போறேன்னு சொன்ன உடனே அவங்க வந்து ரொம்ப அ "இல்ல உனக்கு அது ஒத்து வருமான்னு பார்த்துக்க" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார், இப்ப நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 250 முறை படித்தால் எனக்கு புரிகிறது. நான் நிச்சயமாக வெல்வேன். என்னோடு படிக்கும் மாணவர்கள் ஒரு முறை அ முதல் முறை, 2வது முறை, 3ஆம் முறை தேர்ச்சி அடைந்து விடலாம். நான் எப்படியாவது தேர்ச்சி அடையும் நிலையில் இருக்கின்றேன்" என்று அவர் உரையாற்றுகின்றார். அவர் கூறுகின்றார். அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மனதில் ஆழப் பதிந்தது. மாணவர்களிடையும் இந்த சிகரம் தொடு அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் அடிக்கடி கூறக்கூடிய ஒரு சின்ன விஷயம். அவருடைய பேராசிரியர்களிடம் அவர் கூறியது, 2 ஒத்த வயதுடைய 2 இளைஞர்கள் சென்றிருக்கிறார்கள். பழனிக்கு செல்கிறார்கள். பழனி மலையில் ஏற வேண்டும். ஆனால் 2 இளைஞர்களிடையே திறன் வேறுபாடு இருக்கிறது. உடல் திறன் வேறுபாடு இருக்கிறது. ஒருவர் 20 நிமிடத்தில் பழனி மலை ஏறி முருகனை தரிசித்து வந்து விடுகிறார். இன்னொருவர் அவருக்கு உடல் குறைபாட்டின் காரணமாக 1 மணி நேரம் 1 மணி நேரத்தில் பழனி மலையில் ஏறி முருகனை தரிசித்து வந்து விடுகின்றார். ஆனால் இருவரும் முருகனை தரிசித்து விட்டார்கள். சிகரம். ஆனால் காலதாமதம் மட்டுமே அங்கு இருக்கிறது. இதில் வெற்றி, தோல்வி என்பது அவருக்கு கிடையாது. இதை நான் காலதாமதம் ஆனது என்பது அது தோல்வியே கிடையாது. இப்படி பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் வெற்றி என்பதும், தோல்வி என்பதும் அவரவர் நிலை சார்ந்த ஒன்றே தவிர, பொதுவான ஒன்று என்று எதுவுமே இங்கு கிடையாது. இப்படி நாம் நமது அந்த சிகரத்தை தொடுவதற்கு இலக்கு தீர்மானிப்பதும், சிகரத்தை தீர்மானிப்பதும் அவரவர் அன்றாட செயல்பாடுகளின் மூலமாக மட்டுமே அந்த திறனை மேம்படுத்த முடியும். இதை கேட்டவுடன், அப்போ நாங்க வந்து லேட்டாவே நாங்க பழனி மலை ஏறிக்கலாம்ல சார்? அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் கேட்பான். அப்போ இதுல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த தாமதம் என்று உனக்கு தெரிய வந்து விட்டது. அப்ப இந்த தாமதத்தை எவ்வாறு விரைவாக மாற்றுவது என்பது உனக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு, நீ அந்த பயிற்சியில நீ தேரும்போது மட்டுமே அந்த தாமதத்தை உன்னால் சரி செய்ய முடியும். தாமதத்தை தாமதமாக மட்டுமே நாம் பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடாது என்பதும் ஆகச் சிறந்த ஒரு உண்மையும் கூட. இதில் பொதுவாக நாம சொல்லுவோம். இப்ப மாணவர்கள்ட்ட வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். 11ஆம் வகுப்பு வந்த உடனே, ஒரு பக்கத்தை வாசிப்பதற்கு எத்தனை வினாடிகள் ஆகின்றது? அல்லது சில மாணவர்களுக்கு நிமிடங்கள் ஆகும். பொதுவாக மாணவர்களுக்கு 1 நிமிடம், 1 1/2 நிமிடத்தில் ஒரு பக்கத்தை வாசித்து விடுவார்கள். அப்படி நாம் வாசிக்கும்போது அத வந்து நம்ம காமிப்போம். காமிச்சு, "நீங்க வந்து வாசி" அப்படின்னு சொல்லுவோம். வாசிக்கும்போது சில மாணவர்களுக்கு ஒரு பக்கத்தை வாசிப்பதற்கு 9 நிமிடம் எல்லாம் ஆகும். இதிலும் வாசிக்க தெரியாத மாணவர்களும் இருப்பார்கள். அது வேற. இந்த இவர்களுக்கு தொடர்ச்சியாக நாம் வாசிப்பு பயிற்சியை தொடர்ச்சியாக வாசிப்பு பயிற்சியை மேம்படுத்துவது என்பது, பாட புத்தகத்தில் உள்ள வரிகளையே அவன் தொடர்ச்சியாக வாசிக்க பயிற்சிக்கு நம்ம குடுத்தோமானால், அதுல வந்து அது சரியா வராது அப்படிங்கிறதுக்காக வேறு அவனுடைய மனநலம் சார்ந்த புத்தகங்களாக இருக்கட்டும், அவனுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரியான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து தொடர்ச்சியாக ஒரு நாள் ஒன்றிற்கு 10 நிமிடம் அல்லது 20 நிமிடம் காலையிலேயோ, மாலையிலேயோ அல்லது காலை, மாலை இரு வேளைகளிலேயோ அவனுக்கு பயிற்சி கொடுப்பது. அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆவான் அப்படின்னா, நாங்க 9 நிமிடம் ஒரு பக்கத்திற்கு வாசிப்பதற்கு ஆன மாணவர்கள் எல்லாம் 12ஆம் முடித்து வெளியே செல்லும்போது 1 நிமிடம், 1 1/2 நிமிடத்திற்குள் வந்த மாணவர்களையும் எங்கள் இந்த சிகரந்தோடு அமைப்பில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவ்வாறாக நம்ம பயிற்சி கொடுப்பது. இதற்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, என்னால கிரவுண்டுல 800 மீட்டர் வந்து ஓடுறதுக்கு இத்தனை நிமிடம் ஆகுது அப்படின்னா,
தொடர்ச்சியாக நான் மைதானத்தில் பயிற்சி செய்வதன் மூலமாக மட்டுமே அந்த நேரம் குறைக்கப்படும். அப்ப நான் சிகரம் தொட வேண்டும் என்று நான் இலக்கை தீர்மானித்து விட்டு அன்றாட பயிற்சி இல்லாமல் பயணிக்கவே கூடாது என்பது ஆகச்சிறந்த ஒரு உண்மையும் கூட. நம்மளிடையே பயணிக்கக்கூடிய சில நண்பர்கள் கேட்பார்கள், நீங்க அதிகமா புத்தகம் வாசிக்கிறீங்க, எப்படி அது உங்களுக்கு தூக்கம் வராதா அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கம் வந்தா நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்களும் புத்தகம் வாசிங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இல்ல நான் புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சா எனக்கு 2 நிமிடங்களிலேயே தூக்கம் வந்துருது அப்படின்னு. நீங்க ரொம்ப கிஃப்டடுங்க. ஏன்னா இங்க தூக்கம் வராமல் பயணிக்கும் நண்பர்கள் அதிகமான அதற்காக மாத்திரை மருந்துகள் எடுக்கக்கூடிய நிலையில் 2 நிமிடத்து புத்தகம் வாசித்த உடனே தூக்கம் வந்துருந்தா தூங்கிடலாமே, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்ப 2 நிமிடத்தில் வாசிக்கும் போது தூக்கம் வரக்கூடிய ஒரு விஷயம், அப்ப சிறுக சிறுக 3 நிமிடம், 4 நிமிடம், 5 நிமிடம் ஆகி ஒரு கட்டத்தில் நம்மால் தூக்கம் வராமல் 30 நிமிடமோ, 1 மணி நேரமோ, 40 நிமிடமோ நம்மால் புத்தகம் வாசிக்கக்கூடிய அந்த பயிற்சிக்குள் நாம் வந்துவிடும். நான் புத்தகம் வாசித்தால் எனக்கு தூக்கம் வந்துவிடும். அதனால் நான் புத்தகத்தை தொடமாட்டேன். அப்போ இந்த மனநிலையே நம்மளது அந்த புத்தகம் வாசிக்கும் அந்த மிகச்சிறந்த ஒரு செயல்பாடை பாதிக்கும் என்பதும் உண்மை. இந்த புத்தகம் வாசிக்கிறதுனால என்ன வருது அப்படின்னு கேட்பாங்க. புத்தகம் இந்த உலகை நமது உள்ளங்கைக்குள் சுருங்கச் செய்து கொண்டு வந்துவிடும். அதற்குத்தான் அலைபேசி இருக்கே என்பார்கள். அலைபேசியினால் வரக்கூடிய பாதிப்பு நம்மளுடைய வாசிப்பு திறனில் எவ்வளவெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை இன்னொரு நாள் சிகரந்தொடுவில் நான் மிகவும் தெளிவாக அதை நான் விளக்குகின்றேன். இவ்வாறாக நாம் பயணிக்கும் போது இதிலிருந்து நமக்கு தெரிவது என்பது ஒவ்வொரு நிலைக்கு ஏற்றாற் போலும், ஒவ்வொருடைய வாழ்வை திறனுக்கு ஏற்றாற் போலும் அவரது இலக்குகள், அந்த சிகரங்கள் தீர்மானிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே அங்க பயணிக்கப்படுகிறது. இப்போ இந்த ஒருத்தர் அந்த இலக்கை தீர்மானிச்சிறாரு. இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த மாணவனுடைய இத எடுத்துக்கலாம். நமக்கான நிலையை கூட எடுத்துக்கலாம். இல்ல என்னையவே நாம் கூட எடுத்துக்கொள்ளலாம். எனக்கான இடத்தை, எனக்கான இலக்கை முதலில் நான் உருவாக்க வேண்டும். இந்த எனக்கான இடத்தையும், எனக்கான இலக்கையும் நான் முதலில் உருவாக்க வேண்டுமென்றால், அதற்கான ஆ ஆலோசனைகளையும் வெளியிலிருந்து பெற்றுக்கொண்டு, ஆலோசனைகள் மட்டுமே நாம் பெற வேண்டும். எனது சிகரத்தை, எனது இலக்கை பிறர் தீர்மானிக்கக் கூடாது. ஆலோசனையை நான் பெறலாம். ஆலோசனையை பெற்றுக்கொண்டு, அமைதியாக இருந்து எனது இலக்கை நான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும். அந்த அ அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு எண்ணத்தை உருவாக்குவதோடு மட்டுமில்லாமல், அந்த எண்ணத்தில் தீவிரத்தன்மை உருவாக வேண்டும். அதிதீவிரமா இருக்கணும். இல்ல எனக்கு இதுதான் நான் தீர்மானிச்சுட்டேன். அப்படிங்கிற ஒரு தீவிரத்தன்மை அதில் இருக்க வேண்டும். இந்த தீவிரத்தன்மை உருவாகும் போது தான் நமக்கு மனிதனுக்குள் மிகப்பெரிய ஒரு மனப்பசி உருவாகும். அந்த தீவிரத்தன்மையை அந்த மாணவர்களுக்கு நாங்க பயிற்சி குடுக்கும்போது, அவங்க அவங்க லைவாவே சில விஷயங்கள் பேசின விஷயம். அந்த மனப்பசியை உருவாக்குவது. பசித்திருத்தல் என்பது வயிற்று பசி எப்ப வேணாலும் தினமும் வந்துரும். அந்த மனப்பசியை அவனுக்கு உருவாக்குவதற்கு இந்த நந்தகுமார் ஐஆர்எஸ் போன்ற மிகப்பெரிய கதைகள், இது மாரி நம்ம சைடுல பயணித்த நண்பர்களுடைய கதைகளையே கதைகள் இல்லை, நிகழ்வுகளையே நாம் கூறும்போது, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கப்படும். அந்த பசித்திருத்தல் மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை அவனுக்கு மிகப்பெரிய திறனில் மாறுபாட்டை ஏற்படுத்தி, இலக்கை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு சிறப்பு தீர்மானத்தை உருவாக்கும். அப்போது அவனுக்குள் நாம் அடைந்தே தீர்வோம் என்ற மன நிறைவு உருவாக்கப்படும். அந்த மனநிறைவு அவனிடம் ந ச எந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்றால், சிகரத்தை நான் ஏறி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. சிகரம் என் காலடியில் வந்து நிற்கும் என்ற ஓர் உணர்வை அவனுக்கு உருவாக்கும். இவ்வாறு பயணிப்பது அந்த இவ்வாறான ஒரு மனநிலையை உருவாக்கி கொடுப்பது என்பது ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஒரு விஷயம். அதேபோன்று அந்த மாணவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தினந்தோறும் எழுத வைப்பது. எதை எழுத வைக்கிறது? படிச்சத எழுத வைக்கிறதா அப்படிங்கிறதா? அது கிடையாது. நீ காலையில எத்தன மணிக்கு எழுந்திருக்கிற? எழுந்திரிச்சதிலிருந்து என்னென்ன பண்ற? உணவு இலக்கு சார்ந்த, சிகரம் சார்ந்த விஷயங்கள்ல இன்று நீ என்னென்ன பண்ணுன? எதையெல்லாம் செய்ய தவறுன? இதை நாம எப்படி சரி செய்ய போறோம்? இதை அவன் மேற்கொண்டாலே அவனுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பாதையாக அமைந்து சிகரம் தொடுவதற்கான ஒரு ஒரு வாழ்வியல் தத்துவமாகவே அவனுக்கு மாறிவிடும்.
இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு என்னையே நான் சொல்லலாம். ஒரு ஒரு காலகட்டத்துல ஆ உம் அதாவது இப்போ அ தாமதமாக தாமதம் என்பது ஒரு 5 மணி, 6 மணி அந்த மாரி எழுந்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் நானும் இருந்திருக்கின்றேன். அப்போ ஒரு பயிற்சி என்று ஒரு நிலைக்குள் எனக்கு பிடித்தமான ஒரு பாதையில் பயணிக்க வேண்டும் என்று வரும்போது 3:50க்கு எழுந்திருப்பதாக இருக்கட்டும். அதன் பிறகு காலையில் சரியாக ஒரு 20 நிமிடம் தியானம் பயிற்சி செய்துவிட்டு 4:20லிருந்து 4:30க்குள்ள நம்ம அந்த உடற்பயிற்சி மைதானத்திற்கு செல்வதாக இருக்கட்டும். அதன் பிறகு அது தொடர்பயிற்சி இது இது மாதிரி நம்ம பயணிக்கிறது அப்படிங்கிறதுல இதுல முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த குறுஞ்செய்தி காலை குறுஞ்செய்தி அனுப்புவது. அதுல சில நண்பர்கள் கேட்பாங்க எப்படி உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு. இதுக்கு நேரம் பெருசா எல்லாம் தேவையே இல்லை. அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நாம் கேட்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஏன் இது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒன்று நம் மனதில் உருவாகும். இந்த மனதில் உருவாவது என்பது எதன் அடிப்படையில் உருவாகிறது என்றால் நாம் வாசித்த புத்தகங்களிலிருந்து நமக்கு ஆழ் மனதில் பதிந்த ஒரு விஷயத்திலிருந்து இப்படி இருக்கலாமே என்று உருவாகும். அதையே நான் குறுஞ்செய்தியாக மாற்றி அதை சேவ் பண்ணி வச்சிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு இன்னும் 15 நாட்களுக்கு அனுப்புவதற்கான அந்த கண்டென்ட் வந்து நம்மளுடைய செய்திகளில் அமைப்புல செயலியில சேமித்து வைத்திருப்போம். அப்போ இதுவே எனக்கு ஒரு ஒவ்வொரு நாளுமான ஒரு சிகரத்தை தொடுவது போன்று. எனக்கு ஒரு நாள் அந்த மெசேஜ ரெடி பண்ணி இதுல ஒற்றுப்பிழை இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு இன்னொரு ஆசிரியைகிட்ட நான் காலையில முத நாள் 8 மணிக்கே நான் நைட் 8 மணிக்கே ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க வாஸ்து பார்த்துட்டு அதுல பிழை எதுவும் இருந்தா அவங்க சொல்லுவாங்க. அது யாரும் இல்ல, நம்ம இங்க பயணிக்கக்கூடிய சித்ரா ஆசிரியை, கணித ஆசிரியை. அவங்களுக்கு தமிழ் மேல மிகப்பெரிய ஆர்வம். அவங்க எனக்கு அத சரி பண்ணி அனுப்புவாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன செயல்பாடுகள், இதுல நமக்கு சின்ன சின்ன செயல்பாடுகளை நாம் சரியாக அன்றாடம் செய்து வரும்போது நமது பயணத்துல நமது இலக்குக்கான சிகரத்துல மிகப்பெரிய நமக்கு உந்துதல் ஏற்பட்டு நாம் அதை வெற்றி பயணத்துல பயணிச்சு நம்ம சிறப்பாக வெற்றி அடைவோம் என்று என்பது எனது பார்வையில் இந்த சிகரம் தொடு என்பது ஒரு நீண்ட நெடிய ஒரு தலைப்பு. இதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியிலும் நாம் எவ்வாறு சிகரத்தை தொடலாம் என்பதை அடுத்தடுத்த பகுதிகளில் வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. இதுகாரும் எனது உரையை கேட்டு இங்கு வந்து சிறப்பித்த அனைத்து சொல்லரங்க சொந்தங்களுக்கும், நண்பர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், எனது மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரர். மிகவும் சிறப்பான உரை. சிகரத்தோடு தொடர் நிகழ்வின் முதல் பாகத்தினை மிகவும் சிறப்பாக வழங்கிய தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றி. சிகரம் தொடு என்ற ஒரு அமைப்பினையும் மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக இருக்கட்டும். சிகரம் என்ற ஒரு சொல்லரங்க தளத்தினை வடிவமைத்து அதன் நிறுவனராக இருப்பதாகவும் இருப்பதிலும் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் நிறைய சிகரங்களை தொடவும் உங்களது அர்ப்பணிப்பு நிறைந்த ஆசிரிய பணி வாயிலாக நிறைய மாணவர்கள் பல்வேறு உயரங்களை தொடவும் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அன்றாட தொடர் பயிற்சிகள், முயற்சிகள், அது மட்டுமல்லாமல் நேர்த்தியான நமது செயல்பாடுகள் என்றென்றும் அந்த சிகரத்திற்கான வழியினை எப்பொழுதும் நமக்குள் விதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்று எங்களுடன் இணைந்து கொண்டு சிறப்புரை வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் சிகரம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று சிகரம் தொடு என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் புதிய தொடர் நிகழ்வினை அன்பு சகோதரர், நன்னெறி ஆசிரியர்
முகவை பொன்னார் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு பாகத்தினை நம்மிடையே வழங்குவதற்காக இணைகின்றார் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள். நாளை நமது தளத்தின் 399வது நிகழ்விற்குள் அடியெடுத்து வைக்கின்றோம். வரும் வெள்ளிக்கிழமையன்று தேர்தலை முன்னிட்டு நமது தளம் இயங்காது. வரும் சனிக்கிழமையன்று நமது தளத்தின் 400வது நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக மேற்கு வங்க விளையாட்டுத்துறை இயக்குனர் அன்பு சகோதரர் தண்டபாணி அவர்கள் தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்போம். நமது வாழ்வியல் பயணத்தை இன்னும் செம்மைப்படுத்துவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான ஒரு உரை முகவை பொன்னார் அவர்கள் இன்னைக்கு சிகரம் தொடு அப்படின்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க. நிறைய கருத்துக்கள். சிகரம் தொடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா விரிவா எடுத்து சொன்னாங்க. சிகரம் அப்படிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிகரம் இருக்கும். அப்ப அது யாருக்கான சிகரம், யாருக்கான வெற்றி, அதை பொறுத்துதான் நம்ம சிகரங்கள் அமையும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாரு. நம்ம பொதுவா நினைப்போம் நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும், அது மட்டுமே சிகரம் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் கிடையாது. சவாலான விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம தினசரி வாழ்க்கையில் நாம் செய்யும் சிறு சிறு செயல்கள் நம்ம எப்படி சிகரம் தொட வைக்கும் அப்படிங்கறத பத்தி பகிர்ந்துகிட்டார். முதல்ல மனம், உடல், உறவுகள் இதுல எல்லாத்துலயுமே எப்படி நம்ம சிறப்பா சிகரங்கள் தொட முடியும் அப்படிங்கறத நம்ம உடற்பயிற்சி அப்படிங்கிறது காலையில எழுந்தோடனே ஒரு 20 நிமிடங்கள் ஒரு உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பயிற்சிகளா கொடுக்கலாம். ஒரு 20 நிமிடங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி மனதுக்கு ஒரு 20 நிமிடங்கள் தியானம், அந்த மாதிரி சிறிய வழியில நம்ம மனதையும் பயிற்சி பண்ணலாம், அந்த உடற்பயிற்சியும் பண்ணலாம். இதன் மூலமாக உறவுகளையும் நம்ம மேம்படுத்தலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நேர மேலாண்மை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம நேரத்துக்கு சார் சொன்ன மாதிரி 3:50க்கு எந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த 4 அதுக்கப்புறம் அந்த தியானம் 4:20னா சரியா ஒரு முன்னாடி ஒரு தடவை கூட சொல்லியிருக்காரு அவர். சச்சின் டெண்டுல்கர் எத்தனை மணிக்கு வருவாருன்னா 4:30 அப்படின்னா என்னுடைய நேரம் 4:20ன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். அன்னையில இருந்து நான் 4:20க்கு நான் அந்த கிரவுண்ட்ல இருப்பேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நேர மேலாண்மை பண்ணி பண்ணும்போது அன்றைய நாள்ல நம்ம முடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம சரியா முடிச்சோம்னாலே அதுவே ஒரு சிகரம் தான் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதே மாதிரி கற்பனை எதிரிகள் அப்படிங்கறத பத்தி சொன்னாரு. அவையெல்லாம் நமக்கு இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் அப்படிங்கறது. நிறைய விஷயங்கள் நம்ம கற்பனையாக ஒரு எதிரியாக நினைச்சு கொண்டு இருப்போம். கண்ணுக்கே தெரியாத விஷயமா இருக்கட்டும். உதாரணத்துக்கு தேர்தல் சமயத்தில் நமக்கு பிடிக்காத ஒரு கட்சியாகவோ இல்ல எதிரணியரையோ நம்ம ஒரு எதிரியா நினைப்போம். அப்படியெல்லாம் எல்லாமே இது ஒரு தேர்தல் அப்படிங்கிறதும் அதுக்கான புரிதலும் எதிரி அல்ல, ஒரு எதிர்கருத்துடையவர், இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் கற்பனையாக நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரியான மனதில் இருக்கும் கற்பனை எதிரிகள் இல்லாம இருக்கிறதும் நம்ம சிகரம் தொடுவதற்கு ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அடுத்ததாக ஒரு விலங்குகளை வச்சு எப்படி ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம் அப்படிங்கறத பத்தி முடிவு பண்றாங்க. எல்லா விலங்குகளும் சேர்ந்து முடிவு பண்ணும்போது அந்த விலாங்கு மீனுக்கு மட்டும் கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கும். அப்ப மரம் ஏறுதல், பறக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த வச்சு எப்படி ஒரு சிறப்பா நடத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பா பறக்கக்கூடிய பறவையால மரம் ஏற முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அந்த தனித்திறமை அப்படிங்கிறதும் கம்மியாயிடுது. ஏன்னா அவங்க தனித்திறமையில சிறப்பா செயல்படுறாங்க. ஆனா தனக்கு வராத ஒரு விஷயத்த செய்யும் போது அவங்களால செயல்பட முடியல. அந்த திறமையுமே கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கறத உணர்த்தினாங்க. ஆனா விலாங்கு மீன் எதுவுமே தெரியாத ஒரு விலாங்கு மீன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்குது அப்படிங்கறதையும் சொன்னாங்க. இதன் ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த கதை. அடுத்ததாக IRS அதிகாரி நந்தகுமார் அவர்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய பேரு நம்ம அவரை பத்தி பேசி இருக்கோம். ஒரு முறை படிச்சால் புரிஞ்சு கொள்றது அப்படிங்கிறது ஒரு புத்திசாலி அப்படின்னா டிஸ்லெக்ஸியா இருக்கவங்க ஒரு 300 தடவை படிச்சா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கும்போது அவரு நான் IAS தேர்வு எழுத போறேங்கும் போது எல்லாருமே உன்னால எப்படி முடியும் அப்படிங்கும்போது இல்ல எனக்கு இப்போ ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. முன்னாடி 300 தடவை படிச்சா புரிஞ்சுக்க முடியற எனக்கு இப்ப 250 தடவை படிச்சாலே புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி அதை வென்று இன்றைக்கு ஒரு அதிகாரியாக மாறி இருக்கிறார். அப்ப அவரோட சிகரம் மற்றவங்களுக்கு ஒரு 3 தடவை எக்ஸாம் எழுதினா, ஒரு தடவை எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணலாம்னா ஒரு 4 தடவை
தடவை எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட சிகரம். அதுதான் ரொம்ப சிறப்பா அந்த பழனி மலை போறத பத்தி ஒரு உதாரணத்தோட குறிப்பிட்டாரு. ஒரு ரொம்ப நார்மலா ஹெல்த்தியா இருக்கவங்க ஒரு 20 நிமிஷத்துல ஏற முடியும். அதே உடல் கொஞ்சம் சற்று சவாலாக இருக்கவங்க 1 மணி நேரத்துல ஏற முடியும். ஆனா 2 பேரோட இலக்கும் அந்த முருகனை தரிசிப்பதுதான். அது நடந்துரும். என்ன கால தாமதம் மட்டுமே இருக்கும். ஆனா அவரவர்களோட இலக்கம், அவரவர்களோட சிகரமும் அவரவர்களோட சூழ்நிலையை பொறுத்து இருக்குது அப்படிங்கறத அந்த கதையுமே ரொம்ப சிறப்பாக விளக்கிச்சு. அதே மாதிரி பசித்திரு அப்படிங்கிறதும் சரி, நம்ம மனதில் எந்த அளவுக்கு அந்த ஒரு பசியோட இருக்கணும் அப்படிங்கிறதும், அது சிகரம் தொடுவதற்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் பல சம்பவங்களையும் பல தகவல்களையும் பகிர்ந்துகிட்டாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா அதை எப்படி ப்ராப்பரா பிளான் பண்ணி செய்யறது அப்படிங்கிறத தினமும் குறுஞ்செய்தி, காலையில எழுந்தவுடன் குறுஞ்செய்தி வரும். அதுல நிறைய தகவல்களோட வரும். அதற்காக தினம் தினம் நம்ம நேரம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 15 நாளைக்கோ சேர்த்து நம்ம செஞ்சு அந்த ஒரு செய்திய வச்சுக்கும்போது இதற்கான நிறைய கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு தினப்படி செய்யற செயல்களை இப்ப ஒரு தியானமோ உடற்பயிற்சியோ தினமும் செய்யணும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நேர மேலாண்மை பண்ணி கொஞ்ச நாளைக்கு சேர்த்து செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான பல தகவல்களையும் ஒரு நாளை எப்படி சரியாக திட்டமிடுங்கிறதும் சிகரம் தொடுவதற்கான குணநலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப விரிவா அழகா எடுத்து சொன்ன முகவை பொன்னார் அவர்களுக்கு மிக்க நன்றி. விஜயகுமாரிமா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தலத்திற்கு நன்றி. இந்த தலத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதை நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பகவள்ளி அம்மைக்கும் பல கோடி நன்றிகள். இதில் ஒவ்வொருவரும் இன்று முகவை பொன்னார் அவர்கள் வந்து பயணித்து பேசிய கருத்துகள் மிகவும் நன்று. வாங்க நம்ம வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். இந்த தளத்தில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க அமைதியா உட்காந்துக்குவோம், கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் ஆசான் அவர்களுக்கு பல கோடி வணக்கம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து
வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா முகவை பொன்னார் அவர்கள் மனம் மகிழ்வோடு எதை செய்தாலும் மனம் மகிழ்ச்சியோடு செய்யணும், மகிழ்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை. வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் ஒரு நிலை கிடையாது. அது உண்மைங்க ஐயா. அவரவர் நிலையை சார்ந்ததுன்றத ரொம்ப தெளிவாக புரிய வச்சாங்க. தீவிரத்தன்மை என்பது ஒரு பசி. அந்த பசியை குழந்தைங்களுக்கு தூண்டி விடணும். நமக்கும் தான் தூண்டி விட்டு சிகரத்தை தொட வைக்கணும்னு ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு நிறைய கருத்துக்கள் ஐயா அவங்க வழங்கியிருக்காங்க. இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து புரிய வைக்கணும். நம்ம கேட்குறதோட போகக்கூடாது. இந்த பழனி மலை ஏறுறது இப்படிலாம் பின்தங்கிய மாணவர் ஒரு ஒரு சப்ஜெக்டில் மார்க் வாங்கினாலும் எவ்வளோ இது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு உந்து சக்தி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐயா அவங்க இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு எடுத்து கூறணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஐயா அவங்க நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம், உயர்கல்வி, நல்லொழுக்கம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றிங்கம்மா. சரண்யா, நீங்க பேசலாம். வணக்கம். சரண்யா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிகவும் மன்னிக்கவும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். அதனால் இடையூறு ஏற்பட்டது. இந்த நேர மேலாண்மை அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஸ்டார்டிங் எடுத்த உடனே சொன்னது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் சிகரம் தொடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மிகவும் பெரிய பெரிய நன்றிகள் முகவை பொன்னார் ஐயா அவர்களுக்கும். நிறைய விஷயங்களை அழகாக ரொம்ப எளிதில் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பிறர் தொட்டதை சொன்னால் அது முடியாது. நாமளே அந்த விஷயத்தை சிகரத்தை அடையணும், அதுக்கான தகுதியான விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் செய்ய முடிந்ததை நம்ம குறிப்பெடுத்து வச்சு கொண்டு தான் நம்ம அதை செய்யும் பொழுது தான் நம்ம சிகரத்தை அடைய முடியும். அதுக்கப்புறமா நிறைய அழகான ஒரு குட்டி கதையோட சொன்னீங்க. அந்த விஷயத்துல இருந்து என்னென்ன விஷயங்களை நம்மளால் யார் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல கூட நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு மீன் செஞ்சு காட்டின விஷயத்த என்னால் முடியும் அப்படின்றத விட நம்ம எதை செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம திங்க் பண்ணி செஞ்சனாலே ஒரு பெரிய இடத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பறப்பதற்கு பறவைகள் யாரிடமும் அனுமதி கேட்பதில்லை, உயர்வதற்கு அனுமதி காத்து உன் வாழ்வை இழக்காதே, உயரப் பறந்து சிகரம் தொடு அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம ஒரு எய்மை டச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மன அமைதி, மனநிறைவு, அதுல நிறைய வெற்றிகள் தோல்விகள் எல்லாமே வரும். இந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு பிளான் பண்ணி நம்ம அதை சரியாக செயல்படுத்தினாலே, தேவையானதை உபயோகப்படுத்தி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு இந்த சிகரம் தொடு அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையலாம். இதில் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக என்னென்னா நான் டெய்லி இந்த தளத்தில் ஒரு நிமிஷமாவது பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய சிகரமாக இருக்கும் இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட்டு. ஏன்னா குழந்தைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இந்த தளத்தில் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஒரு விஷயத்தையாவது நம்ம எடுத்து அதில் செயல்படுத்தணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய சிகரமாக இருக்குது. இப்போ பொழுதுல அழகாக அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஆரோக்கிய பிரிட்டா சகோதரருக்கும் மிகவும் நன்றி. கற்பகவள்ளி அக்காவுக்கும் மிகவும் மிகவும் நன்றி. அதை அழகாக ரீகலெக்ட் பண்ணி ஃபுல்லாக சொல்கிறதுக்கும். அண்டு முகவை பொன்னார் ஐயா அவர்களுக்கும்
அழகா எனக்கு தொடுத்து எடுத்து கொடுத்து அதை ஈஸியா புரியிற மாதிரி அழகா சொன்ன விஷயங்களுக்கும் நன்றி. மற்றும் உள்ள அனைத்து ஆன்றோர் சான்றோர்களுக்கும் நன்றி. வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு. ஆனால் அதன் மதிப்போ வாழ்வோரை பொறுத்ததே. வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சரண்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். முகவை பொன்னார் அவர்களுக்கும் வணக்கம். முகவை பொன்னார் அவர்களை நான் பொன் ரமேஷ் ஆக இருந்த காலத்திலிருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 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 நாள் வந்து ஒரு 5 மணி இருக்கும். காலையில் கிளப்போஸ்குள்ளே வரும்போது ஐயாவோட பேச்சு ஒரு சுயமுன்னேற்ற இது ஒன்று நடந்தது. அது 2-3 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கிளப் ஹவுஸை இதுக்காக கூட பயன்படுத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பதான் வந்தது. ஏன்னா கிளப் ஹவுஸில் நிறைய சேட்டிங்கு, அவங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஒரு குப்பைகளை கொட்டுற ஒரு தளமா இருந்ததாக என் மனசுல நினைச்சிட்டு இருந்ததை அப்படியே அவர் மாற்றி நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்துக்காக இப்படி ஒரு தளம் இருக்கு, இதுலன்னு வர்றவங்க கரெக்டான மக்களா வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உரையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மனசுல வந்து முதல் விதையை விதைச்சது பொன் ரமேஷ் ஐயாவா இருந்தப்போ அது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஒரு திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பொழுது போகல. அப்போ 5 மணிக்கு இந்த தளம் ஆரம்பிச்சது. 5 மணிக்கு இந்த பேர்ல இருந்து தான் எனக்கு டவுட்டா இருக்கு. 2-3 வருஷம் இருக்கும். அப்போ அங்கேருந்து பெரம்பலூர் வர வரைக்கும் நான் அவரோட பேச்சு கேட்டிருக்கேன். நிறைய வாழ்வியல் மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் மூலமா நம்ம எப்போதுமே கேட்டுட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு ஐயா சொன்ன ஒரு 2-3 விஷயம், அந்த கற்பனை எதிரிகள் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு இந்த 2 வார்த்தையுமே தெரியும். கற்பனையும் தெரியும், எதிரிகளும் தெரியும். இது 2யும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம மனசுல புதுசா ஒரு கொஸ்டின் வருது. ஒரு அனுபவம் என்னன்னு தோணுது இல்லையா? அதுதான் வந்து ஒரு படைப்பாளியோட, ஒரு மக்கள பண்படுத்துற ஒருத்தர, இப்போ ஒரு குழந்தைகள வந்து வளப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற ஒருத்தரால இந்த மாரி எப்படி மாற்றி குடுத்தா அவங்களால ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு வந்து இந்த கேப்ஷன் டைட்டில் வைக்கிறதே வந்து ஒரு பெரிய இதா இருந்தது. அது மூலமா தான் ஒருத்தர உள்ள நம்ம இழுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல வந்தது சொல்ல முடியும். இந்த கற்பனை எதிரிகள்னு நம்ம உண்மையிலேயே நெனச்சுப்போம். எதிரிகள்னோனே நமக்கு எதிர இருக்கிறவங்க அப்படின்னு. நம்ம மனசுக்குள்ள நெறைய விஷயங்கள வந்து எதிரித்தன்மையா வச்சிருப்போம். ஒரு விஷயத்த செய்யணும். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு சமைச்சு இது போகணும் அப்படின்னு சொல்லி பசங்கள அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு நினைக்கும்போது, எந்திரிக்கும்போது ஒரு ஆயாசம் வரும் இல்லையா? அப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்கிறத விட, அத நெனச்சு பார்த்தோன்னே, அது வந்து நமக்கு ஒரு ஒரு டயர்ட்னஸ் குடுக்கும். அதுதான் வந்து பெரிய அந்த கற்பனை எதிரியிலே பெரிய எதிரி. வெளியில இருக்கிற எதிரி கிடையாது. அது நம்ம கற்பனைக்குள்ள நமக்கு முடியாம நம்மள முடக்குது இல்லையா? அந்த கற்பனை சில விஷயங்கள்ல. அத எதிரிகளா நம்மளே பாவிச்சுக்கிறோம். அது வந்து உண்ம அதுதான். நடக்கிறத விட இந்த கற்பனை எதிரிகள் வந்து மனசுல அதிகமான ஒரு சோர்வை எப்போதுமே குடுத்துருவாங்க. அது மாரி அந்த ஐயா அந்த விஷயத்த நல்லா சொன்னாங்க. கற்பனை எதிரிகளோட அந்த டீட்டெயிலிங் இத சொன்னாங்க. நான் எடுத்துக்கிட்ட பார்வை வந்து இந்த மாதிரி ஒரு பார்வை. அ ஏன்னா எப்போதுமே நம்ம இத எப்படி பாசிட்டிவா வேற மாரி எப்படி எடுக்கலாம், வேற மாரி எப்படி எடுக்கலாம்னு ஒரு இது தோணும் இல்லையா? அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேற வேற மாதிரி அனுபவம் சார்ந்து அது புரிதல் இருக்கும். அது மாரி என்னோட புரிதல் அது மாரி. அது மாரி நல்லா இருந்தது. குழந்தைகள் விஷயத்த பத்தி நெறைய சொன்னாங்க. இன்னைக்கு குடும்பங்கள்ல வந்து நம்ம நெறைய மனசோர்வுக்கு அடையிறது குழந்தைகளோட போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கு. அ அவங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. ஒரு இறையன்பு ஐயா அவரோட புக்ல படிச்சிருக்கேன் ஒரு இடத்துல. குழந்தைகள் வந்து ஒரு தகவலா தான் அந்த உலகத்துக்கு வருது. என்ன தகவல் அப்படின்னா, நமக்கு என்ன தெரியல, நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துல நம்ம எப்படி மாறணும் அப்படிங்கிறதுக்கு குழந்தைகள் மூலமா தான் நமக்கு அந்த வாழ்க்கையே நமக்கு இருக்கும். நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச 50% தகவல்கள அவங்களுக்கு திணிக்க தான் பார்க்குறோம். ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் நமக்கு தெரியாத விஷயங்கள நம்மள மாற்றுறதுக்காக வருவாங்க. அப்போ நெறைய ஸ்ட்ரெஸ் குடுப்பாங்க. நெறைய சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்போ என்னன்னு நம்ம யோசிக்கிற இடத்துல நம்ம வைப்பாங்க. இல்ல நம்மள பக்குவப்படுத்துற இடத்துல வைப்பாங்க. இல்ல நம்ம அடுத்த கட்டத்துக்கு பரிமாணிக்கிற அந்த இடத்துக்கு நம்மள நகர்த்தி கொண்டு போவாங்க குழந்தைகள். நம்ம வந்து இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நெனச்சுட்டு, அவங்களுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணி, அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தி, ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்கள நமக்கு கீழ வச்சுக்கிறது தான் பார்க்குறோம். எல்லா பேரண்ட்ஸுமே.
அவங்கனால என்ன வருது, அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, அவங்களுடைய தனித்தன்மை என்ன அ அப்படிங்கிறத பார்க்கல. சில சில முரண்கள் நெறைய இருக்கும். ஆனா, அம் நமக்குன்னு ஒரு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம்ல. அந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணுவோம். அந்த அப்ளை பண்றது மூலமா அவங்களுக்கு வந்து அவங்கள டீகிரேட் பண்ணவோ, இல்ல ஏதோ ஒண்ணு நடக்கும். அது எல்லாமே தேவையில்ல அப்படிங்கிறது ஐயாவோட இந்த பேச்சுல நல்லா புரிஞ்சுது. ஏன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிற தனித்தன்மை, அதுபோக ஐயாவோட நம்ம அ இன்னொருத்தரு எல்ஐசியில இருப்பாரே, அவரோட பேர் மறந்துட்டேன். சாரி. அவ அவரோட வாழ்வியல பற்றி கொஞ்சம் சொல்லும்போது, நமக்கு அதுலேருந்து எடுத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, எல்லா ஸ்டேஜ்லயும் ம் அ அதோட அடுத்த கட்ட நகர்வுக்காக, அவங்களுடைய படைப்பின் நோக்கத்துக்காக அவங்க அடுத்ததுக்கு மாறுறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. நம்ம தான் நம்மளுடைய எண்ணங்கள அவங்க மேல திணிச்சு, அவங்களுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, ஒரு பொதுப்படையான ஒரு குடும்பங்கள்ல நடக்கிற விஷயம். அதுவே தான் பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய பிரஷராவும், ஒரு ஆங்சைட்டியாவும் மாறி போயிடுது. இந்த தீவிரத்தன்மை பத்தி சொன்னாங்க. அழகா இருந்தது. அந்த தீவிரத்தன்மை எங்கேயெல்லாம் வந்து நம்ம மேம்போக்கா இருக்கமோ, அந்த இடமெல்லாம் தீவிரத்தன்மை இல்லாததும், நமக்குன்னு ஒரு பசி, தேடல் இல்லாததும் தான் காரணம். மனதின் பசின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்ப எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே வித்தியாசமான 2 வேர்ட கனெக்ட் பண்ணியிருக்காரு ஐயா. எனக்கு அது புடிச்ச விஷயமே அதா தான் இருந்தது. இன்னைக்கு அந்த ஸ்பெஷாலிட்டியான நமக்கு ஏதோ இன்னைக்கு என்ன டேக் அவே அப்படின்னு எடுத்துட்டு போறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது மாரி கற்பனை எதிரிகள், மனதின் பசி, தீவிரத்தன்மை. இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சது தான். 2 புது வேர்ட கனெக்ட் பண்ணும்போது, புதுசா நமக்கு ஒரு அத்தியாயம் தோணுது. அது மாதிரி இன்னைக்கு நடந்த பேச்சும், உரையும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றத்த குடுக்கும். ஒவ்வொரு நாளும் குடுத்துட்டு தான் இருக்கு. சரித்திரம் படைப்போம் தளத்துல. அ ஐயா மாரி ஆட்களோட நம்ம பயணம் பண்றது ஒரு பெரிய விஷயம். மெசேஜிங் பத்தி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நெறைய ஞாபகம் வந்தது. அ ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த குழந்தைகளுக்கான அர்ப்பணிப்பான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப நாங்க வந்து 2 குழந்தைங்கள வச்சுட்டு நாங்க வந்து அதுல ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லா குழந்தைகளோட மனப்போக்கையும் பார்த்து, ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எடுத்து இன்னொருத்தருக்கு வந்து அட்வைஸாவும், இன்னொருத்தருக்கு ஒரு அறிவுரையாவும் அப்படி மாறி போகும்போது, அ பலதரப்பட்ட குழந்தைகளோட மனநிலைய பார்ப்பீங்க. அதனால அ அது ஒரு பெரிய இதிலிருந்து அது எ புதுவிதமான ஒரு அறிவுரை கிடைக்கும். நமக்கு நம்முடைய பார்வை மாறும்போது, அ நம்மளுடைய பிரச்சனைகளும் மாறும். அப்படி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்தது. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்க சரவணன் கண்ணா. குழந்தைகள் நம் மூலமாக வந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நமக்கு தகவல் கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அவர்கள் மூலமாக நிறைய நம்ம கற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை முன் வச்சீங்க. மிக்க நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். சரவணன் வேல், சரவணன் பேசுறீங்க? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பொன்ரமேஷன் ஐயா வந்து இன்னைக்கு சிகரம் தொடு அப்படின்ற தலைப்பில் வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த நேர மேலாண்மை, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒன்றுத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. சச்சின் டெண்டுல்கர், அந்த நேர மேலாண்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஐயா அவர்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சரவணன். வேல் வணக்கம், நீங்க பேசலாம். மிக்க நன்றி அக்கா, வாய்ப்பிற்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பொன் ரமேஷ் மாமா, நம்ம சரித்திரம் படைப்பும் தளமாக இருக்கட்டும், தினசரி காலையில் எந்த தளமாக இருந்தாலும் அவங்களோட பேச்சு வந்து வழக்கமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மறுபடியும் அவங்களோட சிறப்புரை கேட்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல அவங்க சொன்னதில் இன்னைக்கு நான் தெளிவுபடுத்துனது என்னன்னா வந்து, எவரெஸ்ட் சிகரமான எல்லாத்துக்கும் வேணால் காமனாக இருக்கலாம். ஆனால் வந்து ஒவ்வொருத்தருக்கான வந்து வாழ்வியல் நோக்கம் வந்து வேற மாதிரி இருக்கணும். ஒரே நோக்கத்தை நோக்கி, ஒரே நோக்கம்னா வந்து வணிகமயமாக்கப்பட்ட உலகத்துல வந்து பணம் அப்படி இல்லாத மாதிரி ஏதாச்சும் ஒரு நோக்கத்தை நோக்கி எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஓடுற மாதிரி இருக்கு. அதுல இருந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம தனியாக ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு அது வந்து அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாணவர்களாக இருந்தால் காலையில் எந்திரிக்கணும்.
அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்கள் சார்ந்தவங்க நிறைய சொன்னாங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து முறையான பயிற்சி இருந்துச்சுன்னா வந்து எப்படி இருந்தாலும் அதை பண்ணிடலாம், எப்படி இருந்தாலும் சிகரம் அடைஞ்சிடலாம் அப்படின்றதுக்கான வந்து தெளிவான ஒரு திட்டமிடல் பாதையை உருவாக்கி கொடுக்குற மாதிரி இன்றைய நிகழ்வு அமைஞ்சிச்சு. மிக்க மிக்க நன்றி வாய்ப்பிற்கு. நன்றிங்க வேலு, உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சித்ரா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். பொன்றை மிஸ்ஸஸ் சாருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவருடைய தலைப்பு ரொம்ப அருமை. அவர் சொல்லப்போனா அவர் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸ்க்குமே அவர் தனியா ஒரு டாபிக் கொடுத்து அவர் பேச சொல்லலாம். அவ்வளோ கண்டென்ட் வச்சிருக்காரு நிறையா. நிறைய விஷயம் சொல்றாரு. ஒரே ஆசிரியர் பணியில இருக்கிறனால அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கும் அது பசங்களுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப பெரிய வசதியா, பெரிய கிஃப்டா நினைக்கிறேன் நானு. அதுல ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு, வாசிப்பு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அது எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ டைம் ஆகுது? சும்மா வாசிக்க சொல்றத விட, இவ்வளோ நிமிஷத்துல பேச வைக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்க வைக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த டிப்ஸ நானும் எடுத்துக்கிறேன் பசங்களுக்கு. இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இதையும் சொல்றேன். வெறும் புக்கோ இல்ல அவரும் அந்த கருத்த சொன்னாரு. வெறும் புக்க மட்டும் ரீட் பண்ணா அதுல உள்ள அந்த வாசிப்பு திறனுடைய மேம்படுத்துறதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, பெரிய யூஸ்ஃபுல் டிப்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் வாசிக்க சொல்றது. ஏன்னா, அதுல நம்ம புக்ல எல்லாம் சில வார்த்தைகள் ரிப்பீட்டடா தான் இருக்கும். கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் பாடப்புத்தகங்கள்ல. ஆனா, நியூஸ் பேப்பர்ல எடுத்தீங்கன்னா, வேற வேற டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் நெறைய வித்தியாசமான வார்த்தைகளா இருக்கும். ரொம்ப தடுமாறுவாங்க வாசிக்கும்போது. அதனால நியூஸ் பேப்பர் ரீடிங் எங்க பிரேயர்ல அது நியூஸ் பேப்பர அந்த இத குடுத்து வாசிக்க சொல்றோம். இன்றைய செய்திகள் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்னு வாசிப்பு திறனுக்கு மேம்படுத்துறதுக்கு வந்து டிவி நியூஸ் போகுது பாருங்களேன். அது வந்து பசங்களுக்கு சொல்றோம். அத நீங்க வாசிக்கணும். கீழ ஸ்க்ரால் ஆகி போயிட்டே இருக்கும். புக்குனா ஒவ்வொரு வரியும் நம்ம கையிலே தான் இருக்கும். ஆனா டிவில நியூஸ் பார்க்கும்போது கிடுகிடுன்னு ஓடிரும். அதனால பசங்க வந்து அது போறதுக்குள்ள வாசிக்கணுங்கிறத ஸ்பீடு பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ட்ரெயின் ஆவாங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. பசங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அது போறதுக்குள்ள வாசிச்சிடுறோம்னு சொல்லி கொஞ்சம் இப்ப கொஞ்சம் பரவால்ல. அது தப்பா இருந்தா கூட அது திருத்திக்கிட்டு திருப்பி எப்படி அடுத்த தடவ அது ரிப்பீட்டடா திருப்பி அந்த மெசேஜ் அந்த நியூஸ் திருப்பி வரும். அப்ப வந்து கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா வாசிக்க திறன் வருது அப்படின்னு. இந்த சீரம் தொடுல இந்த இதுவும் அ ஒரு விஷயம் வந்து எடுத்தோனே டாப்க்கு போயிற முடியாது. பிரேக் இன்டூ ஸ்மால் ஸ்டெப்ஸ் அததான் சொல்லிக் குடுக்குறோம் பசங்களுக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும். இதுக்கு அடுத்தது வந்துட்டியா? ஓகே. அடுத்தது, அடுத்தது அப்படின்னு. அந்த பசங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இதுக்கு இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இத செய்யி, இத செய்யி அப்படின்னு கைட் பண்றோம். இந்த பணியில இருக்கிறதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல இல்ல வேற ஜாப்லயோ இருக்கும்போது, ம் அந்த கிடைக்கும் அனுபவம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். குறிப்பிட்ட அ அ மனிதர்களோட தான் நம்ம ட்ராவல் ஆயிட்டே இருப்போம். இந்த ஆசிரியர் பணியில அவ்ளோ சின்ன பசங்க கூட நமக்கு விஷயம் சொல்லிக் குடுப்பான். ஓ அவனை இந்த மாரி எனக்கு சொல்லிக் குடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு கத்துக் குடுத்துட்டு போயிருவா. எனக்கு இவ்வளோலாம் விஷயம்லாம் செய்ய முடியல. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகட்டுமா? அப்படின்லாம் கேட்பான். அந்த மாரிலாம் பண்ணுவான். நமக்கு அவங்க மூலமா கூட லேர்னிங் இருக்கு. நாட் ஒன்லி டீச்சிங். அவங்கள மூலமா நெறைய விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் அனுபவங்கள். பிளஸும் சரி, மைனஸும் சரி. நம்ம போற இந்த டீச்சிங் பாத்தும் கூட நம்ம சில சமயம் ஓ! இப்படி ரொம்ப ஹெவியா குடுக்குறோமோ! அப்ப இத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அவனுக்காக கொஞ்சம் சின்னதா பண்ணிக்கலாம். அப்புறம் டைம் குடுப்போம். அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயம்லாம் செய்ய முடியுது. அது ஒண்ணு. இன்னொன்னு ஹேண்ட் ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். எப்படின்னா, எழுதும்போது அவன் கொஞ்சம் நல்லா எழுதிட்டாவே உடனே, "ஏய் நல்லா எழுதியிருக்கான் இங்க பாருங்க" அப்படின்னு அந்த நோட்ட தூக்கி எல்லா பசங்களுக்கும் காமிக்கும்போது, பசங்கள்ட்ட ஒண்ணுமே சொல்ல வேணாம். உடனே அவங்களே கிளாப். பயங்கரமா கிளாப்ஸ். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ! கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாவே நல்லா வருது. அப்ப இன்னும் நல்லா பண்ணலாம். இந்த காம்போசிஷன் நோட்லாம் எடுத்து காமிக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு எழுதின கட்டுரைக்கும், கடைசியா எழுதின கட்டுரைக்கும் வித்தியாசம் இருக்கும். உடனே அத அவனே கொண்டு வந்து காமிப்பான். "பாருங்க மிஸ் நானு எப்படி எழுதியிருந்தேன், இப்ப எப்படி எழுதுறேன். நல்லா இருக்கா மிஸ்?" அப்படின்னு அத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிகரம் தொடுல இந்த மாரி பசங்களுக்கு சம்மந்தப்பட்ட இதுல இருக்கிறனால, அவங்களுக்கு ஏத்த மாரி ஸ்டெப்ஸ் சிலது சொல்லிக்கிட்டே வர்றோம். நெறைய பண்ண முடியுது அதெல்லாம். அவருக்கும் அது அ ஒரே பணியில இருக்கிறனால, அவர் சொல்ற டிப்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லணும்னா, அவரு பேசும்போது
சமூகம் சார்ந்த விஷயங்கள் சிலது பேசுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், ஆஃப்டர் த ரிட்டயர்மெண்ட் நிறைய பிளான் வச்சுக்கோங்க சார். இந்த பார்ட் மட்டும் இல்ல. உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு. அந்த மாரி விஷயங்களும் நீங்க செஞ்சு, உங்க வாழ்க்கையிலயும் நீங்கள் இன்னும் சிகரம் தொட வேண்டும். அதுவும் ஒரு விஷஸா உங்களுக்கு சொல்றேன். அவரு சொல்லப்போனா இன்னும் நெறைய பிளான் வச்சிருப்பாரு. இப்பவே மெசேஜஸ்க்கே இப்படி சொல்றாரே, அப்ப லைஃப் பிளான்ஸ்க்கும் நெறைய மெத்தட்ஸ் வச்சிருப்பாரு. அதுவும் அவரு வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் செஞ்சு, இதைவிட மேன்மேலும் பேரும் புகழும் பெற்று வாழணும். அ இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றிங்க சித்ரா. நிறைய தகவல்கள், பயனுள்ள தகவல்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சசிகலாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றி கற்புகா. நீண்ட நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அண்ணாவோட உரை கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணா தொடர்ந்து வாங்க. உம் ஸ்கூல் பசங்களுக்கு தான் உங்களோட உரை இல்ல, எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு அது அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன கதையும் வந்து அதுல இருந்து கண்டென்ட் நாங்க நிறைய எடுத்துக்கிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அனிமல்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சது. அதுல ரொம்ப நானும் பசங்களோட தொடர்புல இருக்கறதுனால பசங்களுக்கு தனித்துவத்தை சொல்லி தரத்துக்கு ஒரு குட்டி கதை கிடைச்சதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றிங்கண்ணா. தனித்துவம் வந்து எல்லாமே இருக்கணும்னு இல்ல, நம்மளுக்கு ஸ்பெஷலா என்ன இருக்கோ அது சார்ந்து பயணிக்க முடியுங்கிறது ஒரு அழகான அந்த கதையோட பசங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு கிடைச்சது. நன்றிங்கண்ணா. இது சின்னவங்க பசங்களுக்கு மட்டும்தான் இல்ல, பெரியவங்களுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். என்னன்னா நம்மளோட தனித்துவத்தை இல்லாம மத்தவங்கள பார்த்து ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங், இதெல்லாம் நமக்கு தெரியல, இது வரல அப்படிங்கிறது. அதுல ஒரு சில டைம்லாம் இருந்திருக்கு. இந்த கதை கேட்கிறப்ப அது எனக்கும் கூட அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு. நன்றிங்கண்ணா. தொடர்ந்து வரணும். உங்களோட அந்த சிகரம் தோடு ஒரு தனி கிளப் ஹவுஸ் நீங்க ஆரம்பிக்கணும்னு நீங்க ஆரம்பிச்சிருந்தது. இன்னைக்கு வந்து இதுல அது சார்ந்து தொடர்ந்து பயணிக்க போறோம்னு நினைக்கிறேன். நன்றிங்கண்ணா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க சசிகலாம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நர்மதாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். பொன்ராமிஸ் சாரை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. அவர் வந்து சிகரம் தொட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட படிக்கிற குழந்தைகளை சிகரம் தொட வச்சிட்டு இருக்கிறாரு. நாங்க ஒரு 4 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கிறோம். கிளப் ஹவுஸ்ல தான் அவர் எனக்கு அறிமுகம். நாங்க அப்போதைய கிளப் ஹவுஸ்னா காலையில் 4:30 மணிக்கு தொடங்கி 6 மணிக்கு அந்த பஞ்சுவாலிட்டியா அந்த மேடம் வந்து முடிச்சிருவாங்க. 6:05 கூட கொண்டு போக மாட்டாங்க. அது மாதிரி நாங்க அந்த டைம்லயே வந்து இவர் சைக்கிளிங் போயிட்டு இருப்பாரு. அந்த டைம் வந்து அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவரோட வாழ்க்கையில ரொம்ப இதா கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ நாங்க ஈர்ப்பு விதி போலதான் அதுல இருக்கோம். அந்த மேடமோட கிளாஸ் இங்க இருக்கிறதெல்லாம் போய் குழந்தைங்கிட்ட சொல்லி அந்த குழந்தைங்களோட முன்னேற்றத்தையும் கண்டுட்டு வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லுவாரு. நிச்சயமா அவர் சிகரம் தொட்டுட்டு இருக்கிறாரு. அவரோட குழந்தைங்களையும் சிகரம் தொட வச்சிட்டு இருக்கிறாரு. நேர வேளாண்மை பத்தியும் சொன்னீங்க சகோதரர். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த நேரம் வேளாண்மை இல்லை அப்படின்னா யாருமே எந்த ஒரு வாழ்க்கையிலுமே முன்னேறினதா சரித்திரமே இல்லை. உங்களோட உரை இன்னைக்கு நிச்சயமா எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. உங்களோட இது எனக்கு எல்லாமே தெரியும், எந்த அளவுக்கு உங்களோட பணி இருக்குது அப்படின்னு. அது அந்த நேரத்திலயும் வந்து இதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி வந்து சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க தோழரே. சரித்திரம் படைப்போம். நிச்சயமா சிகரத்தை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தங்களை கொண்டு வந்து படைச்சிட்டு இருக்குது, கொடுத்துட்டு இருக்குது. நன்றி கண்ணா, நன்றி. வணக்கம். வாழ்களுடன் நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்குமே பொன்ரமே சாருக்கும் நான் கும்பிடுற பண்ணாரி அம்மனும் பெருமாளும் என்னன்னைக்கு துணை இருக்கட்டும். நன்றி கண்ணா, நன்றி. வணக்கம். வாழ்வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முகவை பொன்னார் பொன் ரமேஷ் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு. பொன் ரமேஷ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்று முதல்ல நான் 2 பேர்த்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சரண்யா அவங்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க வந்து ஒரு 2வது கற்பக வழியா நான் பாக்குறேன்.
அவங்க எவ்வளவு அதை உள்வாங்கி அவங்க பேசுற விதம் டெய்லி நான் பார்க்க நோட் பண்ணும்போது கற்பகவல்லி எப்படி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்களோ அதே போல சரண்யா அவங்களும் நல்லா உள்வாங்குறாங்க. அவங்க வெளிப்படுத்துற விதமும் நல்லா அருமையா இருக்கு. அதே மாதிரி சரவணன் சகோதரர் வந்து ரத்தின சுருக்கமா அவரு மேல வந்து அவரு பாராட்டு தெரிவிக்கிறதுல அவரு ரொம்ப முனைப்பா இருப்பாரு, ரத்தின சுருக்கமா. ஸோ 2 பேரும் தொடர்ந்து தளத்துல வந்து மேல வந்து பேசுறது வந்து எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப பொன்ரமேஷ் சார் வந்து அவரை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். எங்க ஊர்ல நடந்த நிகழ்வை ஒப்பிட்டு நான் பாக்குறேன். ஏன்னா அவர் பேச பேச அவரு இந்த சமுதாயத்தின் மீதான மாணவர்கள் மீதான ஒரு அக்கறை வந்து அப்படியே வெளிப்படுது. எங்க கிராமத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 7வது 6வது படிக்கும் போதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஒரு 10வது வகுப்பு மேல ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா 10வது வகுப்பு வரைக்கும் தான் அந்த ஊர்ல ஸ்கூல் இருக்கு. அதுக்கு மேல போகணும்னா சிட்டிக்கு போகணும், திண்டுக்கலுக்கு போகணும். அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, 10வது தான் மேக்சிமமா இருக்கும். நான் 6வது 7வது 5வது படிக்கும் போதெல்லாம் நான் பார்த்த அண்ணன்கள் மாமாக்கள் மச்சான்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் படிப்பே 10 தான் இருக்கும். அந்த இளமை பருவத்துல வந்து நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப அங்க தோல் ஷாப்லாம் இருக்கு, சுத்து வட்டாரத்துல தோல் ஷாப்புக்கு போவாங்க, மில்லுக்கு போவாங்க, சில பேர் அந்த இரும்பு கடைக்கு போய் வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி படிப்பை வந்து தொடராம வேலைக்கு போறதுல இருப்பாங்க. அதுல சில இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊரை சுத்திக்கிட்டு குண்டு விளையாண்டுக்கிட்டு சீட்டு விளையாண்டுக்கிட்டு ஸோ அந்த மாதிரியும் சில இளைஞர்கள் வந்து டைட்டா வேஸ்ட் பண்ணிட்டு அந்த சமயத்துல அது ஒரு கால் வந்துச்சு. அந்த சமயத்துல எங்க ஊர்ல ஒரு மேஜர், ஒரு ஆர்மில ஒரு மேஜர், அவரு ஆர்மில இருந்தாரு. அவருடைய பையன் வந்து ஜோ அப்படின்ட்டு ரொம்ப நாள் குவார்டர்ஸ்ல இருந்துட்டு ஊருக்கு வர்றாரு. அப்ப இருக்க இளவட்ட பசங்களை எல்லாம் பாக்குறாரு. வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்றானுங்களே. ஹலோ, இந்த மாதிரி வேஸ்டா இந்த மாதிரி பண்றாங்களே, குண்டு விளையாடுறாங்க, சீட்டு விளையாடுறாங்க, இந்த மாதிரி ஊர் சுத்துறாங்க, தாடி வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு அங்கங்கன்னு அப்படியே வேஸ்ட் பண்றாங்க அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாரு. பேசி இந்த மாதிரி அந்த இளைஞர்களை வந்து அப்ப நான் 3வது 4வது அந்த ரேஞ்சில் இருக்கிற எனக்கு விவரம் அவர் தெரியாது. பட் இருந்தாலும் அவர் மீட்டிங் போட்டு கூப்பிட்டு பேசுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அப்ப வந்து ஒரு சாக்கி விளையாட்டை வந்து ஒரு கொண்டு வர்றாரு. எல்லாத்தையும் கிரவுண்டு கூட்டி போயிட்டு அந்த ஹாக்கி விளையாட்டை வந்து ஸ்டிக்கை கையில கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்றாரு. அப்புறம் படிப்போட முக்கியத்துவத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுறாரு. எவன் ஸ்கூல்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேலைக்கு போயிருக்கானோ அவனையெல்லாம் திரும்ப ஸ்கூல்ல போய் சேர்க்கறதுக்கு அவங்க பெற்றோர்கள்ட்ட போய் வீடு வீடா போய் பேசுறாரு. அப்படியே வந்து என்ன பண்றாரு, எல்லா இளைஞர்களையும் படிப்பு விளையாட்டு அதுல வந்து நல்ல ஆர்வத்தை தூண்டி அப்ப இருக்கிற இளைஞர்களை வந்து 10வது படிச்சுட்டு 11வது 12வது படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அவரு நேரடியா போய் அட்மிஷன் போடுறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் அவரு பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்ப நான் 6வது 7வது படிக்கும்போது அந்த மாதிரி இருந்ததுனால எல்லா இளைஞர்களும் என்ன பண்ணிட்டாங்க, மேற்படிப்புக்கு படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலையில எல்லா பேரும் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டினது அவருதான் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஒருவேளை நானும் அவர் இல்லைன்னா நானும் ஒரு 10வது வரைக்கும் தான் படிச்சுட்டு இல்ல 8வது 9வதுல திரும்ப ஏதாவது வேலைக்கு கூட போயிருக்கலாம் அப்படின்னு கூட தோணுது. ஸோ அந்த ஜோ அவர் பேர் வந்து ஜோ. அந்த இடத்துல வந்து பொன் ரமேஷ் சாரை நான் பாக்குறேன் இந்த இடத்துல. ஏன்னா சிகரத்தை தொடு அப்படிங்கிறது இந்த தலைப்புல ஒருவன் நம்ம இன்னைக்கு என்ன நம்ம நிலைமையில இருக்கோம், நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இதுக்கு அடுத்த நிலை அதுதான் வந்து சிகரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சிகரங்கிறது வந்து ஒரு பெரிய எவரெஸ்ட் சிகரம் மாதிரி ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படி இப்படின்லாம் இல்லாம நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அடுத்த படிநிலை அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது. இப்ப சார் வந்து இப்ப ஆசிரியர்கள் அதுல நிறைய இருக்கிறதுனால இந்த ஆசிரியர்களை பத்தி குறிப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு நல்லா படிக்காத மாணவன், அந்த நல்லா படிக்காத மாணவனை
ஒரு தனி கவனம் செலுத்தினாலே அந்த மாணவன் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்திக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு சில சின்ன வயசுல படிக்காத சூழ்நிலையில அந்த எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் நல்லா படிக்காதவன் அவனுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து தனி கவனம் செலுத்தும் போதே அந்த மாணவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளை வந்து யாரோ ஒரு ஆசிரியர் வந்து உற்று கவனிக்கிறாரு, ஸோ அவரு நம்மளை வந்து நம்ம மேல ஒரு அக்கறைப்படுறாரு அப்படின்ட்டு நம்மளே ஆட்டோமேட்டிக்கா ஒரு படிக்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை வந்து தூண்டுறது வந்து அந்த ஆசிரியர் தான். ஏன்னா அந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்கிறதுனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க, திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா அந்த அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு ஒரு கவனம் செலுத்துறது, அக்கறை எடுத்துக்கிறது, ஒரு அன்பை தெரிவிக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு ஏக்கத்துல இருப்பாங்க, ஏதாவது ஒரு அதனாலதான் அந்த கவன சிதறல்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து ஆசிரியர் வந்து ஒரு தனி கவனம் செலுத்தும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்துருது. ஸோ இந்த மாதிரி சாட்டை படத்துல சமுத்திரக்கனி மாரி தான் பொன்றமை சாரை பாக்குறேன். ஒரு மார்க் எடுத்தவன் திடீர்னு ஒரு 10 மார்க் எடுத்தவொடனே வெரி குட்ரா அப்படின்னு பாராட்டுவாரு. அப்ப எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா வெரி குட்னு அவனை பாராட்டும் போது அவனுக்குள்ள ஒரு மனசுல ஒரு ஏதோ நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைக்குது. ஸோ அந்த இதுதான் ஒரு ஒரு உற்சாகத்தை தூண்டுது அந்த மாணவனுக்கு. ஸோ நம்ம எந்த ஒரு இன்னைக்கு அவர் சொன்ன எல்லா விஷயத்திலையும் அந்த நேரத்தை எப்படி நம்ம வந்து நேரத்தை வந்து மிச்சம் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் நல்லா நுணுக்கமா கவனிக்கும் போது, குளிக்கும் போது அவசர அவசரமா குளிக்கிறது, ப்ரேயர் பண்ணும்போது சும்மா டப் டப்னு முடிக்கிறது, சாப்பிடும்போது கப்ப கப்ப கப்பன்னு சாப்பிடுறது. ஸோ இதுல வந்து நேரத்தை வந்து மிச்சம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொன்னாரு. ஸோ நிறைய விஷயங்கள் என்னை எடுத்துக்கிட்டேன். நானும் இன்னைக்கு ரொம்ப நேரமும் எடுத்துக்கிட்டேன். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. குன்றமே சாருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. நன்றிங்க சார். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். மஞ்சு பார்கவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பொன் ரமேஷ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட அம்மா உங்களை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க சார். உங்களோட அலைபேசி எண் கூட ரொம்ப ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சு வச்சாங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் நீங்களும் அம்மாவும் கலந்துரையாடுனீங்களாம். மஞ்சு வந்து மற்ற பக்கம் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாவே ஒன்று தனியா பண்ணலாமே அப்படின்னு நீங்க சொன்னதை வந்து அம்மா ஒரு அடித்தளமா சொல்லுவாங்க இன்னைக்கு தாய்நாடு இந்த சமுதாய கல்லூரிக்காக. ரொம்ப நன்றிங்க சார். எங்களை போன்ற நிறைய நிறைய மனிதர்களை சிகரம் தொட தூண்டியவர் நீங்க. உங்களை ஒரு முறை நேரில் அவசியம் சந்திக்க வேண்டும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. அவசியம் இந்த விடுமுறை காலத்துல வர்றதுக்கு பாக்குறோம் சார். அதே போல மாணவர்களுக்கு அந்த நேரம் வேளாண்மை பற்றி இப்போ அம்மா கூட இந்த கிளப் ஹவுஸ்குள்ள நேரத்தை வீண் பண்ணக்கூடாது அப்படின்றதுல இப்ப இந்த கிளப் ஹவுஸ்குள்ள வந்து உங்களை போன்றவர்களோட இந்த 4 வருடங்களாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க தினமுமே ஒரு சிகரத்தை தொட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை பார்த்து டெய்லி லைஃப்ல நான் நிறைய மாற்றிக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மாணவர்களை வந்து இந்த போல ஒரு சரித்திரம் படைக்க வைக்கிறதுக்கும் சிகரம் தொட வைக்கிறதுக்கும் உங்களை போன்ற மனிதர்கள் இந்த சமுதாயத்துல இருக்கிறது பொருட்டு தான் இந்த உலகம் இன்னும் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்கிறோம். நல்ல நல்ல மனிதர்கள் இங்கு வந்து இந்த கிளப் ஹவுஸ் மூலமாக நானும் தெரிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாளை நிகழ்விலும் நீங்க முடிஞ்ச வாய்ப்பு இருந்தா கலந்துக்கங்க சார். ஆரோக்கியத்தை பற்றியும் நம்ம சிறு வயது குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்போ அருள் சேவியர் சார் சொல்லும்போது நான் உள்வாங்கினேன். அருள் சேவியர் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவரு இப்ப இங்க பேச்சாளர்களா வர்றவங்களோடதையும் ரொம்ப கவனமா கேட்கிறாரு. நம்மளை போற வாழ்த்துறை சொல்றவங்க மூலமாகவும் நிறைய கருத்துக்களை உள்வாங்கி சரண்யா மற்றும் அவங்க சரவணன் சார் இவங்க எல்லாத்தையும் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாரு. அதுக்கு அருள் சேவியர் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரு சொல்லும்போது இந்த படிக்காதவங்க எல்லாம் படிக்க வச்ச அவங்க ஊர்ல இருந்த சார் பத்தி சொன்னாரு. அது போன்ற நிறைய பேர் ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்காங்க போல அப்படின்றத உணரும் போது இதெல்லாம் சினிமால தான் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம்.
எப்படி இந்த மாதிரி பாதியிலேயே டிஸ்கன்டினியூ பண்ணவங்களெல்லாம் வந்து படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னாக்க, பெரிய ஒரு அதெல்லாம் ஒரு மனிதர்கள் வந்து கடவுளே மனிதர்கள் ரூபமாக வந்ததா தான் நம்ம உணர்றோம். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று அடிக்கடி நான் என்னோட வீட்ல சொல்லது உண்டு. அது போன்ற மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் தொடர்ந்து இது போன்ற நல்ல சிந்தனைகளை கலந்துரையாடி நம்மை இன்னும் மேம்படுத்தி கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறை வாழ்வதற்கு பொன் ரமேஷ் சார் போன்றவர்கள் பெரும் உதவியாக இருக்கிறார்கள். மிக்க நன்றி சார். அம்மா சொன்னது போல உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், அதையும் தாண்டி இதையும் ஒரு முக்கியமான விடயமா எடுத்துக்கொண்டு சரித்திரம் படைப்போம்ல இருக்கிற டீம் மெம்பர்ஸும் சரி, காலையில எழுந்து அந்த 5:30 மணிலேருந்து இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து தினம் தினம் பேசுறது அப்படின்றது ஆரோக்கிய பிரட்டா சார் ஆகட்டும், கற்பகவள்ளி மேம், ரேவதி, வேல், இந்த தருணத்தில் அருள் சேவியர் சார் மற்றும் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, நாம் ஒரு குடும்பமாக சரண்யா நேற்று சொல்லும் போது சொன்னாங்க, நம்ம ஒரு குடும்பமாகவே பயணிப்பது என்பது பெரும் பாக்கியம். அனைவருக்கும் இத்தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. ஒவ்வொருவரும் மற்றவர்கள் சிகரம் தொட எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும், ஒரு குடும்பமா பயணிக்கிறோம் அப்படிங்கறதையெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும். பவளமணிமா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நானும் பொன் ரமேஷன் சாரை விட நிறைய தளங்கள்ல பயணிச்சிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன், நிறைய வந்து வேந்திருக்கேன். இப்படி ஒரு சார் ஸ்கூல்ல இருக்காங்க அப்படிங்கும்போது, அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ல அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அது மாதிரி எல்லாருமே இது மாதிரி இருந்துட்டாங்கன்னா எல்லா மாணவர்களுமே முன்னேறிடுவாங்க. அவர் சொல்லும்போது நாமளும் ஒரு மாணவி மாதிரி உட்காந்து அவரை ரசிச்சு கேட்போம். அவர் வந்து ஒவ்வொரு மாணவரையும் புரிஞ்சு வச்சிருப்பாரு. அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி இருப்பான், அவனை எப்படி வழி நடத்துறது அப்படின்னு ஒரு அந்த ஒரே சிந்தனை தான், பசங்களை எப்படி முன்னேற்றுறது வைக்கிறதுன்னு. அவர் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். நன்றிங்கம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். குறுஞ்செய்தி வாயிலாக வாழ்த்து தெரிவித்த சரண்யா, பாலாஜி, பவளமணிமா, வனிதா, வீரபாண்டியன் அனைவருக்கும் மிக்க நன்றி. பொன் ரமேஷ் சார், உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். நன்றி நன்றி. மிகவும் அருமையான இது வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான வாழ்த்துக்களை எனக்கு கொடுத்தீங்க. ரொம்ப ஊக்கமாக எனக்கு மேலும் எனது பணியை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு மிகச்சிறந்த ஊக்கமாக இருக்கும். இதில் வந்து நான் நன்றி சொல்லிட்டே அப்படி சொன்னா சிறப்பாக இருக்கும். முதல்ல இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த உடனே பிரிட்டோ சகோதரர் வந்து உங்களுக்கான தலைப்பு, உங்களது தலைப்பு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. 12ஆம் வகுப்பு பேப்பர் விடைத்தாள் திருத்தும் பணியில் போய்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் நேரம் ஒதுக்கீடு செய்து நிச்சயமாக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த வாய்ப்பை வழங்கிய பிரிட்டோ சகோதரருக்கு நன்றி. அடுத்ததாக கற்பவள்ளி மேடம், சொல்லவே வேணாம். தொகுத்து வழங்குறதுல வந்து மேலும் மேலும் மெருகடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. விஜயா அம்மாவுடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் வந்து அளப்பரியது. அதை அப்படியே முழுசா நம்மளுடைய இதயத்தை ஒரு அறையாக நினைத்து அதை முழுமையாக உள்வாங்கி நாம் பயணிக்கும் போது அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு வந்து அப்படியே வயிறு ஃபுல்லா நமக்கு பிடித்த உணவை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு மனம் முழுவதும் ஒரு பிடித்த ஒன்றை உள்வாங்கியது போன்ற ஒரு உணர்வு வந்து இருக்கும் எனக்கு. அடுத்து சரண்யா மேடம், 2ஆம் கற்பவள்ளி என்று ரொம்ப அருமையான ஒரு அடைமொழியோடு அருள் சார் சொன்னாரு. உண்மைதான். ரொம்ப, அதாவது இத்தனைக்கும் அதிகாலையில வந்து ஒரு பணிச்சூழல் இடையில் ரொம்ப அருமையா தொகுத்து வழங்குற மாதிரியே தங்களுடைய உரையை வழங்கிய சரண்யா மேடம் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. சரவணன் சார், அது அருள் சேவி சார் சொன்ன மாதிரிதான், ரொம்ப, அதாவது பேசுறவங்க, கருத்து பகிர்றவங்க அனைவரினுடைய இதை வந்து முழுசா உள்வாங்கி அந்த பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அது மிக்க மிக்க நன்றி சார். அடுத்து சார், இன்னொரு சரவணன் சார் இருக்கிறாரு. அவருடைய வாழ்த்துக்கள் ரொம்ப, அதாவது ரத்தன சுருக்கமாக இருந்தாலும்
மிகவும் அருமையாக இருக்கும். எனது தமிழாசிரியை சித்ரா மேம் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அந்த குறுஞ்செய்தி வர்றதுல இவங்களுடைய பங்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமானது. முதலில் அந்த வாசித்து ஒற்றுப்பிழைகளை கூறிய அந்த பொது அறிவுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அதையும் கூகுள்ல சர்ச் பண்ணி அதற்கான ஒரு இது விடைகளையும் கூறி பண்றது வந்து ரொம்ப அளப்பரிய ஒரு விஷயம். நர்மதா அம்மா நர்மதா அம்மாட்ட நான் இப்போ சென்ற வாரமே நான் பேசணும்னு நினைச்சேன். நீங்க வெளியில பஸ்ல போய்கிட்டு இருந்ததுனால பேச முடியலம்மா. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம செய்யக்கூடியது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்திருக்கிறது என்பதை நினைத்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல இடத்துல நீங்க அதை பகிர்ந்திருக்கிறீங்க. நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. தாய்நாடு அறக்கட்டளை உருவானதுக்கு அந்த ஒரு அகாடமிக் உருவாகிறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கீங்களாம்ல. அது 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 வந்து ஒரு 1% தான் நம்ம இருந்திருப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அது போன்ற எண்ணம் வந்து இருக்கும்போது தான் பிரபஞ்சம் வந்து நம்மளை சொல்ல வைக்கும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு 2 நிமிடத்தில் நான் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு முறை என் பையன் அதாவது கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கக்கூடிய சிஏ கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த அகாடமிக்கு நான் போயிருந்தேன். ஒரு பொண்ணு வந்து கொஸ்டின் எடுத்துட்டு இருந்தாங்க. ரிசப்ஷன்ல உட்காந்து கொஸ்டின் எடுத்துட்டு இருந்தாங்க. நான் கொஸ்டினை கொடுங்க நான் படிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ரீட் பண்ணி பார்த்தேன். அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருந்தது. அந்த கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளவுதான் இருந்தது. பார்த்துட்டு நீங்க சிஏ பண்றீங்களாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் நான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னாங்க. அப்போ ஏன் நீங்க பண்ணலாமே, இவ்வளவு இதை பண்றீங்க, ஏன் நீங்க பண்ணலாமே அப்படின்னு. இல்ல சார் குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டம். இப்போ என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் பிகாம் கோல்டு மெடலிஸ்ட், பிகாம்ல வந்து 92% அப்படின்னேன். நீங்க பண்ணலாமே இவ்வளவு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் அடுத்து சில விஷயங்கள் பகிர்ந்தோம் சொன்னோம். படிங்க பார்த்துக்கலாம், அது பொருளாதாரம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதுக்கான வழிமுறைகளையும் சில வழிமுறைகளை நம்ம சொன்னோம். இப்போ அவங்க வந்து சிஎம்ஏல மெயின்ல ஒரு குரூப் பாஸ் ஆயிட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு ஆடிட்டர் ஆக போறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இப்போ 3rd 4th படிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதாவது நம்மளை வந்து அந்த பிரபஞ்சம் சொல்ல வைக்கும், அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்திருக்கு. அவங்களுக்கான அந்த அதாவது ஒரு மருத்துவத்தை எளிய மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடியது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. அது அந்த மாதிரியான ஒரு கொடுப்பினை அவங்களுடைய பிறப்பில் இருந்திருக்கும். அது வந்து நகண்டு நகண்டு போயிட்டு இருக்கும். அப்போ வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து நம்மளை சொல்ல வைக்கும், அவ்வளவுதான். அது வந்து அந்த சொல்ல வைக்கப்பட்டவன் நான், அவ்வளவுதானே வெளியே. உங்களுடைய செயல்பாடு நீங்க வந்து உங்களுடைய குழந்தைக்கு நீங்க ஒரு ஊக்குவிப்பா இருந்திருக்கீங்க பாருங்க. இதை வந்து எல்லா அம்மாவுமே இப்ப சொல்ல மாட்டாங்க. எதுக்கு ஒரு சேஃப் ஜோன்ல நம்ம பொண்ணு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இது எதுக்கு அகாடமின்னு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல்ல நீங்க அதை சொல்லி எடுத்துட்டு போக வச்சிருக்கீங்க பாருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். தாய்நாடு அறக்கட்டளை தாய்நாடு அறக்கட்டளை மிகவும் சிறப்பாக செயல்பட எனது வாழ்த்துக்கள். அருள் சேவியர் சார், அவர் குறுஞ்செய்தியிலிருந்து அனைத்திற்குமே சில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி சில உதாரணங்களோடு அவர் சொல்லும்போது, ஓ நம்ம இப்படி யோசிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள் நம்மளை வந்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். ரொம்ப நன்றி அருள்சேவியர் சார். மஞ்சுகா பார்கவிக்கு வந்து நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாய்நாடு அறக்கட்டளையில வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, நிச்சயமா நான் வர்றேன். நானும் அக்குபஞ்சர்ல எம்டி முடிச்சிருக்கேன், அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து இல்ல இப்போ நமக்கு வந்து நீங்க இந்த கிளாஸ் எடுக்கும்போது அனாட்டமி, பிசியாலஜி அந்த மாதிரி போகும்போது ஏதாவது ஒரு ஒன்றிற்கு வகுப்பை நான் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அந்த மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு பயிற்சி கொடுக்க வேண்டுமானாலும் அதை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். நன்றி. பவனமணி அம்மா, நம்ம வந்து அம்மா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல ஒண்ணா பயணிச்சிருக்கிறோம். அவங்க அதாவது ரொம்ப ரசிச்சு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போன்று இறுதியாக ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். சரவணன் சார் சொன்ன மாதிரி அந்த
கற்பனை எதிரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சிகரம் தொடுதல தனி தலைப்பாகவே அதை நான் எடுத்துட்டு போலாம்னு தோணுச்சு நேத்து. ஏன்னா அந்த கற்பனை எதிரிகளுக்கு உள்ள நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அதுல 2 இருக்கும். உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள்னு ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு உயிரற்ற காரணிக்கு உயிரே கொடுக்க முடியாது. ஆனா அந்த உயிரற்ற காரணிக்கு நம்ம தினந்தோறும் உயிர் கொடுத்து அத மிகப்பெரிய ஒரு ராட்சத விலங்காக மாற்றக்கூடிய தன்மையெல்லாம் நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு குறிப்பு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் அதை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி பேசிய சரவணன் சாருக்கு மிக்க நன்றி. அனைவருடைய கதை போன்று கேட்பாளர்களாக இருந்து வாழ்த்திய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க சார். நிறைய கருத்துக்கள், நிறைய உரையாடல்கள், ரொம்ப சிறப்பான ஒரு காலை பொழுதாகவும் சிகரம் தொடு அப்படிங்கிற நம்ம தொடர் நிகழ்வில் முதல் நிகழ்வு மிகவும் நிறைவாக இருந்தது. ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சொல் நம்மை சிகரத்தில் ஏற்றும் அப்படிங்கிறதுக்கு முகவே பொன்னார் அவர்கள் நம்ம அனைவருக்குமே ஒரு உதாரணம். நிறைய பேருக்கு நம்ம சொல்ற ஒரு சொல் அப்படிங்கிறது சிகரத்தில் ஏற்றும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகா ஒரு விளக்கங்களோட சொன்னாங்க. மிக்க நன்றிங்க சார். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு பேச்சாளருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. மஞ்சு பார்கவி பேசுறீங்களா? ஒரு நிமிடம். பொன் ரமேஷ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. நீங்க வந்து அவசியம் தாய்நாடு அகாடமியில வந்து வகுப்புகள் எடுக்கணும் சார். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீங்க வந்து இது எடுக்கணும்னு சொல்லி விருப்பம் தெரிவித்தது இந்த தளத்துல எனக்கு பெரும் பாக்கியம். அவசியம் வரணும் சார். இணைந்து பயணிப்போம். நான் தொடர்பு கொள்றேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி கற்பகா. நன்றி கற்பகா. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு மஞ்சு பார்கவி அவர்களின் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தொடர் நிகழ்வில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.